வள்ளியம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வணங்கி, வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாடும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாருமதி அம்மா வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார்களின் திருவடி வணங்கிறேங்கம்மா. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் மாபெரும் விருதுகள் பெற்றவர்கள், பாராட்டு பெற்றவர்கள். உமா நந்தினி சிவத்திரு உமா நந்தினி பாலசுப்பிரமணியன் அவர்களும், சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களும் திருப்புகழ் பாடலும் பொருளும் என்ற தலைப்பில் நமக்கு உரையாற்ற வந்துள்ளார்கள். அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் உமா நந்தினி பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த கர்நாடக இசை பாடகர், எண்ணற்ற சொற்பொழிவுகளை ஆற்றிய சொற்பொழிவாளர், எல்லா பாடல்களையும் எண்ணற்ற பண்ணிகளில் பாடிய மாபெரும் பாடகர். கொரோனா காலத்தில் 18,326 பன்னிரு திருமுறை பாடல்களை பாடி இந்திய கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்ற மாபெரும் இசை ஞானி. அதிகமான ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றியவர், பாடல்களை பாடியவர் என்ற விருதுகளை பெற்றவர். திருவாவடுதுறை 24வது மகா குரு சன்னிதானம் அவர்களிடம் இருந்து மிகவும் உயர்ந்த பொற்கிளி மற்றும் பாராட்டுகளை பெற்ற மாபெரும் பாடகர். இவர் 24ஆம் மகா குரு சன்னிதானம் மூலம் கரூர் மாவட்டத்திலும் உடுமலைப்பேட்டையிலும் ஓதுவாராக பணிபுரிந்து எண்ணற்ற மாணவ செல்வங்களை, அதாவது 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுக்கும் கலை வாணியாக திகழக்கூடிய கலை அரசி நமது சிறப்பு சொற்பொழிவாளர் உமா நந்தினி அவர்கள். இவர்கள் எண்ணற்ற மேடை பேச்சுகளையும் எண்ணற்ற பாடல்களையும் எண்ணற்ற ஆன்மீக சொற்பொழிவுகளையும் ஆற்றியவர். செங்கோல் அரச சபையில் சட்டசபையில் செங்கோல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு எண்ணற்ற தேவார பாடல்கள் பாடியவர்களுள் இவரும் ஒருவராக திகழ்ந்து மிக அருமையாக பண் இசைத்து தேவார பாடலை சிறப்பாக பாடியவர். இவர் உடுமலைப்பேட்டை
ஜிவி கல்லூரியில் தமிழ் இளங்கலை பட்டம் பெற்று முதுகலையை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயின்று மாபெரும் விருதுகள் பெற்றவர். தமிழக அரசின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது இவர் பெற்றவர். எண்ணற்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் செய்தவர். எண்ணற்ற இலக்கிய மேடைகளில் பயணித்தவர். எண்ணற்ற பாடல்களை பன்னிசைத்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர். இவற்றை இவர் பள்ளி முதல் கல்லூரி வரை பேராற்றலாக திகழ்ந்து இன்று வரை மிக சிறப்பாக சிறந்த பாடலாசிரியராகவும் பாடல் பாடும் பாடகராகவும் சிறந்த ஞான குருவாகவும் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் திகழக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு உமா நந்தினி பாலகிருஷ்ணன் அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளை. எந்த நேரமும் எந்த நாளும் நமது தலைவரோ அல்லது நமது ஒருங்கிணைப்பாளரோ அழைத்தால் ஓடோடி வந்து இன்னைக்கு வைகாசி பெருவிழா அற்புதமான அந்த முருக பெருமானின் திருநாளில் நம் வீட்டு குழந்தை, நமது செல்ல குழந்தை, நமது இளைய தலைமுறை இளம் விவேகானந்தராக இன்று நமது குழந்தை நமது வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் வந்து திருப்புகழ் பாடலும் பொருளும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை வந்திருக்கும் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பிய அன்போடு வரவேற்கின்றேன். இவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். முதுகலை பட்டத்தை கல்லூரியில் பயின்று ஆய்வு கட்டுரையை மதுரை தியாகராஜ கல்லூரியில் தற்பொழுது மிக சிறப்பாக கற்றுக்கொண்டு வரும் ஒரு மாணவர், சிறந்த மாணவர். இவர் திருமுறைகளை மிக சிறப்பாக பாடக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியராக திகழ்கின்றார். இவர் கட்டாய வகுப்பு எடுத்து ஞான கலைமாமணி என்ற பட்டய படிப்பு படித்து சான்றுகள் பெற்றவர். சிறந்த சமய சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். இவர் எண்ணற்ற மேடைகளில் பேசி தொடர்ந்து 6 நாட்கள் தொடர் சொற்பொழிவு என்பது மிக மிக கடுமையானது. அத்தகைய தொடர் சொற்பொழிவினை இந்த இளம் வயதில் தொடர்ந்து செய்யக்கூடியவர் நமது சிறப்பு சொற்பொழிவாளர். இவர் ஆன்மீகம் மட்டுமல்லது புராண இலக்கியங்களும் பேசக்கூடியவர். மிக சிறப்பான இணையத்தில் வரைகலையுடன் கூடிய தமிழ் பற்றி அவர் சிறப்பாக பயிற்சி அளித்து வரக்கூடியவர். மாதந்தோறும் சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். மிக சிறப்பான ஒரு ஆய்வு அறிஞர் ஆக திகழும் வருங்கால முனைவராக திகழக்கூடிய நமது வீட்டு பிள்ளை சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சார்பாக அனைத்து அடியார்களின் சார்பாக வருக வருக என்று திருப்புகழ் பாடலும் பொருளும் என்ற தலைப்பில் பேச அன்போடு பணிவோடு கனிவோடு வரவேற்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா ஐயா மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். நந்தினி அம்மா நீங்க பாடிடுங்க, அடியேன் தொடர்ந்து அப்படியே விளக்கம் சொல்லிடு. சரிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. திருவுருளையும் குருவுரளையும் வணங்கி பரம சத்குருநாதனாக திகழக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார்களுக்கு அனைவருடைய திருவடிகளையும் மனம் மொழிகளால் வணங்கி அடியார்கள் மக்களுடைய அன்பிற்கு தலை வணங்கி இதற்கு முன்னதாக அடியனை பற்றி எண்ணற்ற தகவல்களை எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு அவருடைய திருவடியும் வணங்கி அடுத்ததாக
திருப்புகழுக்கான விளக்க உரையை சிறப்பாக செய்ய இருக்கக்கூடிய முனைவரையா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை குழுமத்தை தொடர்ந்து செவ்வனே நடத்தி வரக்கூடிய பெரியோர்களுக்கு என்னுடைய திருவடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீவேல் முருகனுக்கு அருள்கிறா. அருள்கிரநாத பெருமான் அருள் செய்த திருப்புகழ் விநாயகர் துதியாக விளங்கக்கூடிய பக்கரேவி சித்திரமணி. திருச்சிற்றம்பலம். தத்ததன 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 தனதான தத்ததன 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 தனதான பக்கரை விசித்திரமணி பொற்கலானையிட்ட நடை பக்ஷியனோ முக்ரூர கமுனீவ பக்கரை விசித்திரமணி பொற்கலானையிட்ட நடை பக்ஷியனோ முக்ரூர கமுனீவ பக்குவ மன தொடரும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேடும் பக்குவ மல தொடரும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேடும் திக்கது மதிக்கவரு குக்குடாமுகச் செய்தரு சிற்றடியோ முற்றிய பன்னிரு தோளும் திக்கது மதிக்கவரு குக்குடாமுகச் செய்தரு சிற்றடியோ முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்தூய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மரமேனே செய்ப்பதியும் வைத்து உய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மரமேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்பூடம் நெய்யில் பொதியவள் துவரை இளநீர் வண்டு இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்பூடம் நெய்யில் பொதியவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி விட்டு பழவிடிப்பல் வகை தனி மூலம் எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி விட்டு பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசீர் கடலை பக்ஷணமென கூழோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி மிக்க அடிசீர் கடலை பக்ஷணமென கூழோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி வெப்ப குடில சடித பித்தகமரு பூடைய பெருமாளே வெப்ப குடில சடித பித்தகமரு பூடைய பெருமாளே செப்பனயன கருள்கை மரவேனே திருப்புகழ் செப்பனயன கருள்கை மரவேனே திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இஞ்சின் நிலம்பிரை போரும் எழுச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருவன் மலர் பாதங்கள்
மெய்மிகின்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்தவழி தனிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகுண்ட வேரும் பனிமலர்ப்பும் கனையும் கரும்பு சிலையும் பாசாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தமை எல்லா கருத்தும் மிதமாய் விலைக்கரியே நல்லிங்க தீதின்று நான் அறியேன் எல்லோரும் உயிரும் வேணிமடா மதுரை வாழ் ஆரூரா சுக்கநாதா. எல்லாம் வல்ல குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளாலும் தியாகராஜ பெருமானினுடைய திருவருளாலும் இன்றைய தினம் வேலுண்டு வினை பிள்ளை குழுவில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதற்கண் அனைவருடைய திருவடிகளும் அடியேன் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இதற்கு முன்பாக மிக அருமையாக நமக்கு திருப்புகழை விண்ணப்பம் செய்த தங்கை உமானந்தினி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்கள பத்தி சொல்லணும்னா அடியேன் சமீபமா ஒரு நிகழ்வுல தான் பார்த்தேன். ரொம்ப எளிமையான ஒரு ஆள். அவங்க நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு மத்தவங்க சொல்லிதான் தெரியும். அவங்க 18,000 அறிமுகத்துல அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. 18,000 பாடல் பாடுறது, இத்தனை விருதுகள், இது எதுவுமே அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க. எளிமையா வந்தாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்றது, பக்குவம்னு ஒரு வார்த்தை சைவத்தில் உண்டு. அது வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் எத்தனை தெரிந்திருந்தாலும் பெருமானை விட உயர்ந்தது தெரிந்ததுன்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த பக்குவத்தை அவங்க கிட்ட பார்த்து கத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு உடைய ஒரு நபர். அவர்கள் நமக்காக இன்றைய தினம் மிக சிறப்பாக நமக்காக திருப்புகழ் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அதற்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த வேலுண்டு வினையில்லை குழுவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவபிரியமா அம்மா உள்ளிட்ட அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொள்கிறேன். அறிமுகம் செய்த அம்மா அவர்களுக்கும் மிக நன்றி. வருகை தந்துள்ள மீனாட்சி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பொருளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாளே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா சைவத்துல மாதந்தோறும் விழாக்கள் தான். ஞானசம்பந்த பெருமான் திருமயிலை தலத்து பதிகத்துல பாடும்போது ஒவ்வொரு மாத பௌர்ணமி அப்போது என்னென்ன விழாக்கள் நடைபெற்றது அப்படின்றத பதிவு பண்றாங்க. எல்லா மாதமும் நமக்கு விழா தான். இந்த மாதம் என்ன சிறப்பு? வைகாசி இல்லைன்னா வைகாசி பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளே சிறப்பு தான். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். உலக வழக்கத்துல இந்த நாளை எப்படி சொல்லணும்னா முருகப்பெருமான் தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இதுல சில சிக்கல் உண்டு, தவறுதலான சில புரிதல்களும் உண்டு. அதை நான் சமயத்துல இருக்க நம்மை போன்ற அடியார் பெருமக்கள் தான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் ஒண்ணு கிடையாது. அந்த தவறு ஒரு 2-3 வருடங்களா அது நடந்து கொண்டே இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் சொல்லி இப்பதான் நம்மளுக்கு ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கு. அதை வச்சு என்னெல்லாம் பண்றாங்கன்னா அழகா குழந்தை முருகன் கேக் வெட்டுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் பண்றாங்க. அது பக்தியினுடைய ஒரு பாவம். நானும் முருகப்பெருமான் பிறப்புக்கு உட்பட்டவன் அப்படின்ற அந்த விஷயம் அது தவறான ஒண்ணு. முருகப்பெருமான் பிறப்பிலி ஜோதி ஸ்வரூபமானவன் தான். அதனால்தான் கச்சியப்ப பெருமான் சொல்லும் போதே சொல்றாரு, அனாதியான பிழம்பு. அது இன்னைக்கும் நேத்து இருக்க பிழம்புலாம் கிடையாது. அது பல காலமா இருக்கு. சிவபெருமானுக்கு என்ன இலக்கணமோ அது எல்லாம் முருகப்பெருமானு. அதனால்தான் சிவபெருமான் வேற கிடையாது, முருகப்பெருமான் நமக்கு வேற கிடையாது. இது 5 முகம், அது 6 முகம், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ பெருமானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு அடியேன்னு சொல்ல மாட்டேன். முருகப்பெருமான் வழிபாடுக்கு மிக உகந்த நாள். ஏன்னா அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அது பிறத்தல் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அடுத்து இறத்தல்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு பொருள்படும். குழந்தைகளுக்கு அதை நம்ம இப்பத்துல இருந்தே தெளிவா சொல்லணும். முருகப்பெருமான் பிறந்த நாள்லாம் இது கிடையாது. முருகப்பெருமானை வழிபட மிக உகந்த நாள். இப்போ பிறந்த நாள் வேற, உகந்த நாள் வேற. இப்ப கிருத்திகை ஆடி மாசம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம்ன்றது உகந்தது. அதுபோல் தை கிருத்திகை என்பது உகந்தது. சஷ்டி அப்படின்றது முருகப்பெருமானுக்கே உரிய திதி, பொது திதி நட்சத்திரம். அதே போல் அந்த நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பான ஒண்ணு. சுவாமிக்கு விசாகன்னு பேர் உண்டு.
பல அற்புதங்கள் நடைபெற்ற திருநாள் இந்த திருநாள். செந்தளம்பதிகளும் சரி, பல தலங்கள்ல, இன்னும் சொல்ல போனா பல கோயில்கள்ல சிவபெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுவதே இப்பதான். பல சிவாலயங்கள்ல, குறிப்பா நீங்க மயிலாடுதுறை, இது சென்னையில இருக்கணும்னா வெள்ளீஸ்வரர், இந்த மாதிரி பல ஆலயங்கள் சொல்லலாம். பல ஆலயங்கள்ல பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய ஒரு நாளே இந்த வைகாசி பௌர்ணமியை ஒட்டி தீர்த்தவாரி அமைய 10 நாட்கள் பெருமானுடைய புறப்பாடு, அலங்காரம், வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடிய உன்னதமான உற்சவம். மதுரையம்பதியில இருந்து பல தலங்கள்ல சுவாமியும் அம்பாளுமாக ஆலயத்துள்ளே ஒரு அழகான ஒரு சின்ன குளம் அமைத்து இறைவன் புறப்பாடாகி வந்து அந்த குளத்தை வலம் வந்து நடக்கக்கூடிய இந்த வசந்தோற்சவம் நடைபெறக்கூடிய நாள். அப்படி இது எல்லாம் சேர்ந்து நமக்கு இன்று அமைந்திருக்கிறது. அதனால் இப்படி அமைந்த அந்த திருவுருளை முதற்கண் பிரார்த்தித்து இன்னைக்கு நம்ம போலாம் நீயுடைய திருப்புகழோட. இந்த திருப்புகழுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது விநாயகருக்கே உரிய திருப்புகழ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஏற்கனவே வகுப்புக்கு வந்த பெருமக்களுக்கு தெரியும். முடியும் போது எதை கொண்டு முடிகிறதோ அதுதான் அந்த தலத்துடைய திருப்புகழ் அப்படின்னு. சில நேரத்துல தலத்தை சொல்லி முடிப்பார், சில நேரத்துல தலத்தை முன்னாடியே சொல்லி இருப்பார். அதெல்லாம் நீங்க திருப்புகழ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். இது ஏன் அப்படின்றத நான் அடியேன் இறுதியில சொல்றேன். இங்க எங்க இருந்து துவங்குறது, எப்படி துவங்கலாம் அப்படின்னா, பொதுவா இறைவனை பார்க்கறதுக்குன்னு ஒரு வழி உண்டு. இறைவனை தரிசிக்க வேண்டும். இந்த கண்கள் எதுக்கு இருக்குன்னா, இறைவனை பார்த்து 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 ரசிக்கிறதுக்கு தான் கண்கள் இருக்கு. பொதுவா நம்ம கோயிலுக்கு போனா தியானம் பண்றோம்னு போறது நல்லதுதான். ஆனா பெருமானிடத்தை போய் முன்னாடி கண்ணை மூடிக்க கூடாது. பெருமான் நமக்காக தான் இத்தகைய அழகிய திருவுருவம் தாங்கி வந்திருக்கான். அவனுக்கு உருவம் எல்லாம் கிடையாது. நம் பொருட்டு பெருமான் நம்ம பார்க்கணும். நம்ம கண்களுக்கு அழகா நம்ம கண்களுக்கு உள்ள வந்து படுற மாதிரியான உருவத்துல பெருமான் ஏன் இருக்கானா, அவனை நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த உருவத்துடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்து நாம் பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் பெருமான் வந்திருக்கான். அப்ப அதற்காக நாம் என்ன பண்ணோம்னா தரிசனம் பண்ணணும். அந்த தரிசன விதியும் உண்டு. எப்படி தரிசனம் பண்ணோம்னா, பெருமானை பொறுத்த வரைக்கும் நேர முகத்தை பார்க்க கூடாது. திருவடியில் துவங்கி திருமுடி தரிசித்து மீண்டும் திருவடியில் கொண்டு வந்து தரிசனத்தை நிறைவு. எப்படி பார்க்கணும்? பெருமானுடைய பாதம், ஏன்னா அதுதான் நமக்கானது. அங்குதான் நம்ம போய் சேர போறோம். நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான். அது அந்த இடம் தான் நம்மளுக்கான இலக்கு. என்ன கூகுள் மேப்ல எல்லாம் போட்டா கூட தெரியாத ஒரு இலக்குன்னா அந்த இலக்கு தான். அந்த திருவடிய யாருமே போய் இங்கதான் அப்படின்னு சொல்லி அடைந்தவர் கண்டவர் விண்டில்லர்னு சொல்லுவாங்க. போனவங்க யாரும் சொல்ல முடியாத இடம், போனவர்கள் வர முடியாத இடம் அந்த திருவடி அப்படின்னு பார்க்கணும். அந்த திருவடி பேரு தான் நம்ம வைக்கணும். அப்ப திருவடியில துவங்கி திருமுடி வரை தரிசித்து மீண்டும் திருவடியிலே நம்ம தரிசனம். அப்படி அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடியை பார்க்கிறார். இதுக்கெல்லாம் முன்னாடி முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னா, அருணகிரிநாத பெருமான் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் அடியின் ஒரு முறை நம்ம துவக்க வகுப்புலயே சொல்லிட்டேன். அதனால மிகச் சுருக்கமா சொல்றேன். அவர் சில தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்குன்னு சில பழக்கங்கள் இருந்தது. இந்த முன்வினை பயனாக அதை எல்லாம் அவர் தீர்த்து போக அருணாச்சல பெருமானை நம்முடைய அண்ணாமலையாரை உபதேசம் செய்து வைக்க, ஆனாலும் அந்த உபதேசத்தின் நெறிவழியில் அவளால் நிற்க முடியவில்லை. மனம் வருந்துகிறார். திருவண்ணாமலை தலத்து கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள முயல்கிறார். அப்போது அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு வரப்பிரசாதமாக முருகப்பெருமான் தன் திருக்கரங்களால் அருணகிரிநாத பெருமானை தாங்கி உபதேசம் எல்லாம் செய்து வைத்து பிறகு முத்தை தெருன்னு அடி எடுத்து கொடுத்து பாடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முதல் பகுதி, இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா வயலூர்ல இருக்கோம். வயலூருக்கு வரார். வயலூருக்கு வந்த உடனேதான் அவருக்கு விநாயகரை பாடணும்னு நினைவு வருது. ஏன்னா மரபு என்னன்னா, விநாயகரை துவங்கிதான் பாடுறது அப்படின்றது மரபு. அது துவக்க காலத்தில் பெரிய வழக்கத்துல இல்லை, பின்னாடி ஆனா அது ஒரு வழக்கமாகவே வருது. ஏன்னா நமக்கு நால்வர் பெருமக்களோ காரைக்கால் அம்மையாரோ அப்படி விநாயக பெருமானை பாடிதான் சிவபெருமானை பாட வேண்டும் என்ற மரபையெல்லாம் நமக்கு அவங்க சொல்லல. ஆனா பிற்காலத்துல அந்த மரபு வர ஆரம்பிச்சு. பிடியதன் உருவமைன்னு நம்ம பாடுறது கூட அது தேவார பதிகம், அது சிவபெருமானை சொன்ன பதிகம். அதில் விநாயக பெருமான் தோற்றம் இருப்பதால் அந்த பாடலை முதன்மையா வச்சு நம்ம துவங்கலாம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி வந்த வழக்கம். அப்படி இவருக்கும் என்னதான், விநாயக பெருமானி உன்னை பாடாம விட்டுட்டேனேன்னு சொல்லி வயலூர்லதான் முதல் கைத்தல நிறைக்கனி அப்பமோட அவள் பொறின்னு சொல்லி பதிகம் பாடுகிறார். அந்த கைத்தல நிறைக்கடியை பாடி முடிச்சு
அது கப்பறதுக்கு ஒரு 4 திருப்புகழ் என்னமோ விநாயகருக்காக சுவாமி பண்ணியிருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 2வது திருப்புகழ். பக்கரவை பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்கர கமுதுயிப அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு முதல் 2 அடிகள் தனிச்சொல்லோட முதல் 2 இதை பார்க்கிறோம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை. இட்ட நடைனா உங்களுக்கு தெரியும், பொற்கலன்னாலும் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பட்சினா உங்களுக்கு தெரியும் பறவை, உக்கிரமும் கமுதீப அப்படின்னா யாரு சொல்றாங்கன்னா, திருவடியை பார்த்த உடனே முருகப்பெருமானுடைய திருவடியை பார்த்த உடனே யார் பக்கத்துல இருக்கா? மயில் இருக்கு. மயில் முருகப்பெருமானுக்கு மயில்னா பொதுவா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, முருகப்பெருமானுக்கு ஒரு மயில் அல்ல, முருகப்பெருமானுக்கு பிரணவ மயில் உண்டு, தேவ மயில் உண்டு, அசுர மயில் உண்டு. 3 மயில்கள் முருகப்பெருமானுக்கு. இவர் எந்த மயில பார்த்தாருன்னு அவரே சொல்லுவார். பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். விதவிதமான மயில்கள்ல முருகப்பெருமான வந்து தரிசனம் பண்ணியிருக்கார் அருணநாத பெருமான். எந்த மயில பார்த்தேன்னு உட்பட அருணநாத பெருமானால மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு. நான் எந்த மயில பாக்குறேன், நீ வந்திருக்கிறது பிரணவ மயிலா, நீ வந்திருக்கிறது அசுர மயிலா, எல்லாத்தையும் நமக்கு சுவாமி சொல்லிடுவார். சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய பழக்கமே அதுதான். சுவாமி தரிசனம் பண்றாருன்னா அந்த தரிசனம் எப்படி நடந்துச்சு, அந்த தலம் எப்படி இருந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, என்ன விழா நடந்துச்சு, என்ன மலர்கள் இருந்துச்சு, என்ன தல புராணம், எல்லாத்தையும் அருணநாத பெருமான் மாதிரி சொல்லவே முடியாது. அப்படி ஒரு திருப்புகழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தலம் திருப்புகழ் எடுத்து நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலத்துடைய சிறப்பே புராணமாவே ஒரு புத்தகமாவே வெளியிடலாம். அத்தனை செய்திகள் இருக்கும். அப்போ முதல் எடுத்த உடனே மயிலிடம் இருந்துதான் துவங்குகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பொற்கலனை இட்ட நடையை உடைய மயிலா, ஆனா மயிலுக்கு ஒரு ஓமை சொல்றார். என்ன ஊமை சொல்றாருன்னா, குதிரை ஊமையா சொல்றாரு. மயில்னு சொல்ல, ஆனா இது குதிரை மாதிரியான ஒரு மயில். இத ரொம்ப உங்களுக்கு பரிச்சயப்பட்ட வரியோட துவங்கும்னா, கந்தர் அனுபூதியில நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணும்போது ஆடும் பரிவேள், ஆடும் பரி அப்படின்னு தான் சொல்லி துவங்குறோம். ஆடும் பரினா என்னன்னா, ஆடுகின்ற மயில், ஆனால் அது குதிரை. ஏன் அந்த குதிரைன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, வேகத்திற்காக. இந்த வேகத்துக்காக தான் குதிரை சொல்லப்படுகிறது. மயில் வேகம்தான். மயிலை வச்சுதான் சுவாமி உலகத்தையே சுத்தி வந்தாருன்னு நம்மளுக்கு புராணம் சொல்லுது. அப்ப ஏன் குதிரைன்ற ஓமைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது வேதத்துக்கு ஒரு வடிவம் சொல்லும் போது குதிரையுடைய வடிவம் தருவது அப்படின்றது வழக்கம். வேதத்தையே நடத்துவனாக, வேதத்தினுடைய கர்த்தாவாக யார் இருக்கிறாருன்னா முருகப்பெருமான். அதனால்தானே வேதம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்னு 3 தடவை முருகப்பெருமானுடைய நாமத்தை வேதம் சொல்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சுப்பிரமணியனாக வேதத்தின் உட்பொருளாகவும் நமக்கு யார் இருக்கா? 4 வேதங்களின் உட்பொருளாக முருகப்பெருமான். அப்போ வேதத்தையும் ஒரு குறிப்பொருளாக அதை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வேகத்திற்காக மயில் எப்படி வரும்னா, நம்ம முருகான்னு கூப்பிட்டா அடுத்த நொடி வந்து நிக்குமாம் அந்த மயில். ஏன்னா முருகன் வருவதுக்கு முன்னாடியே அந்த மயில் தான் அடையாளமா. இப்பயுமே நம்மளுக்கு வழக்கம் என்னன்னா, ஒரு இடத்துல மயில் சத்தம் கேக்குதா, இல்ல மயிலை பாக்குறோம்னா பார்த்த உடனே முருகான்ற நினைவுதான் வரும் அடியார் பெருமக்களுக்கு. அதுதான் சொல்றார். பொற்கலனை இட்ட நடை. அதோடைய நடை எப்படி இருக்குன்னா, பொற்கலனை இட்ட நடையா, அது பொற்களங்கள் எல்லாம் அணிந்து இட்ட நடை. பட்சி, அது பறவைதான். பட்சி எனும் உக்கிர கமுதீப அப்படின்ற, அது ஒரு குதிரை. என்ன சொல்றான்னா, ஆடும் பரி. இன்னும் ரொம்ப அழகா சொல்லணும். இன்னொரு இடத்துல சொல்ல, ஓங்கார பரியின் மிசை. ஓங்காரம்னா பிரணவமயில் மீது வருபவனி அப்படின்னு பல இடங்கள்ல, இவருன்னு கிடையாது, சிதம்பரம் சுவாமிகளும் பல இடங்கள்ல குதிரையும், அதாவது மயிலை குதிரையோடு ஓமைப்படுத்துகிறார். அதோடைய செயல்பாட்டிற்காக அப்படி நமக்கு ஓமைப்படுத்தி முதல் எடுத்த உடனே மயிலை சொல்லி முடிக்கிறார். அடுத்து வரும்போது பக்குவ மலர்த்தொடையும் அக்குவம் பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். அதான் வரார். அப்படியே மேல கொஞ்சம் திருவடியில இருந்து மேல வரார். திருவடியில மயிலை பார்க்கிறார். மயிலை பார்த்து, மயில் தான், பட்சிதான், உக்கரமுதுப. ஆனா நீ உன்னோட செயல்பாட்டுல உன்னை பறவைன்னு சொல்ல முடியாது. குதிரை மாதிரியான வேகத்தை உடையவர் அடியார்களுக்காக நீ அத்தனை விரைந்து வருகிறாய் முருகனோடுன்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே மேல வரும்போது பக்குவ மலர் தொடையும் சுவாமியுடைய மார்பை பார்க்கிறார். அந்த மார்பை பார்க்கும்போது பக்குவ மலர் தொடையும் அக்குவடி பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். வேலை பார்க்கிறார். இதெல்லாம் நான் விளக்கமா போகும்போது பார்ப்போம். இந்த பக்குவ மலர் தொடையும், அது என்ன வார்த்தை? மலர் தொடை மலர் மாலைன்னு நம்மளுக்கு பொருள் வருது. அது இன்னும் பக்குவ மலர் அப்படின்னா, பக்குவ மலர்னு ஒண்ணு இருக்கானா உண்டு.
சிவபூஜா விதின்னு ஒண்ணு உண்டு. சிவபூஜை செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றுத்துக்குமே விதி சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா சிவபூஜைன்றது துணி சக்தியான ஒண்ணு. ஏன்னா இந்த உயிர்களுக்கே உண்டானது. ஏன்னா எல்லாரும் சிவபூஜை போன அடியனுடைய சொற்பொழிவுல அடிக்கடி சொல்றது உண்டு, தேவர்களாக இருந்தாலும் சிவபூஜை பண்ண வேண்டும்னா இந்த பூலோகத்துல வந்துதான் பண்ணணும். ஏன்னா இந்த தலம் அப்படி, இந்த பூமி அத்தனை புண்ணியமான பூமி. இப்போ பூஜையில சிவபூஜையில ரொம்ப முக்கியமானது புஷ்ப விதின்னு. பூக்களை எப்படி பெருக்கணும், எந்த நேரத்துல பெருக்கணும், எந்த காலங்கள்ல எப்படி பெருக்கணும்லாம் விதி உண்டு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா எச்சில் படாத பூக்கள். அதாவது பூக்கள்ல மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தத்திற்காக இந்த வண்டுகளும் தேனை வண்டுகள்லாம் வந்து அதை எச்சில் பண்ணும். அப்படி எச்சில் படாம நம்ம புஷ்பம் எடுக்கணுமா? கேட்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக நமக்கு இருக்கு. வாஸ்தவத்துல நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, மார்க்கெட் போறோம், பூ கிடைக்குது, அதை வாங்கிட்டு வரோம், நம்மளுக்குன்னு வீட்டுல ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள வச்சிடுறோம். அந்த பெட்டி பூவும் அதுலதான் இருக்கு, காய்கறிகளும் அதுதான் இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த பெட்டி ஒண்ணு இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிடுறோம். இத்தனை நம்ம பாக்குறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் என்ன சொல்வதுன்னா, வழியே இல்லைனாலும் ஒரு பூவை மலராவது நம்ம வீட்டுல இருந்து பறிச்சாது பூஜைக்கு முடியலனாலும் வளர்த்து, சிவபூஜைக்கு புஷ்பத்துக்குன்னு சொல்லி நம்ம பூஜைக்குன்னு ஒரு பூவை வளர்த்து அதனை பெருமானுக்கு வைக்கணும். ஏன்னா இந்த பூ எங்க இருந்து வருது, எப்படி வருது, எந்த காலத்துல பிரிச்சாங்க, பெரிக்கும் போது அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னொரு வழக்கமும் உண்டு. பூஜை பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திர புஷ்பங்களுக்கு அஸ்திர மந்திரம் சொல்லி அதை சுத்தி பண்ணிதான் பெருமானுக்கு சாத்தக்கூடிய வழக்கமும். ஏன்னா அது எத்தகைய பயணத்தை உடையது, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, பிரித்தவர் எந்த மனநிலையில் இருந்தால், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஏன்னா புஷ்பத்துக்கும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதற்கும் உயிர் உண்டு. அப்போ அது பெருக்கப்பட வேண்டிய மந்திரம் சொல்லிதான் புஷ்பம் பெருக்கணும், பஞ்சாட்சரம் சொல்லிதான் புஷ்பம் பெருக்கப்பட வேண்டும்லாம் நம்மளுக்கு விதிகள் உண்டு. அது எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அதுதான் சொல்ற பக்குவ மலர்த்தொடை. அப்ப முருகப்பெருமான் அணிஞ்சிருக்க மாலை எப்படி இருக்கான், இப்படிலாம் எச்சில் பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் கிடையாது. அப்பவே பூத்து, அப்பவே தொடுத்து, அப்பயே மாலையா பெருமான் அணிஞ்சிருக்காராம். அப்ப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவரி பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். மாலையெல்லாம் பெருமான் ரொம்ப அழகா இருக்கா. உங்க மாலையை பத்தி சொல்லும் போது இன்னொரு புராண நிகழ்வு என்னன்னா, புருஷால் மிருகம். நீங்க பெருமான் கோயில் சிவபெருமான் ஆலயத்துல பிரம்மோற்சவத்தின் போது பாத்தீங்கன்னா, சுவாமி ஒரு நாள் வந்து புருஷால் மிருகம்னு ஒரு வாகனத்துல வருவார். அவர் யாருன்னா, இந்த பூக்களை இந்த மாதிரி எச்சில் படாமலே இருந்து பறிக்க வேண்டும் என்பதற்காக மிருக ஒரு வடிவம் தாண்டி, அவருடைய கால்கள்லாம் பாத்தீங்கன்னா புலிக்கால் மாறி இருக்கும். நம்ம நீங்க பதஞ்சலியும் நம்மளுக்கு வியாக்கரபாரதம், பதஞ்சலி அல்ல வியாக்கரபாரதம் நம்மளுக்கு அதே மாதிரியான வரலாறு தான். பூக்காகவே தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கொண்டு அத்துணை பக்குவப்பட்டு அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அக்குவரி பட்டொழியனா இங்க எதை சொல்றாருன்னா, கிரௌஞ்ச மலையை சொல்றார். பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும், பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும். ரொம்ப அழகா சொல்லும்போது ரொம்ப அழகா என்ன சொல்ற, அருள் கை வடிவேலும். ஏன்னா பெருமான் செய்யக்கூடிய சங்காரங்கள் எல்லாம் அருளின் பொருட்டாதான். ஏன்னா பெருமானுக்குன்னு தனிப்பட்ட வெறுப்பு எல்லாம் கிடையாது. குணமிலின்னு தான் சொல்றோம். சுவாமிக்கு என் குணங்கள் உண்டுன்னு பார்த்தாலும் அந்த என் குணமும் நம்பூருக்கு தான் பெருமான் தாங்கி கொள்கிறான். இப்போ விட்டருள்கை வடிவேலும். இந்த கிரௌஞ்சகிரி வரலாற்று சொல்லும் போது, கிரௌஞ்ச மலை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஆணவமா திகழ்ந்து கொண்டு இருந்தது. மலைகள் எல்லாம் பறக்கக்கூடிய தன்மை எல்லாம் பெற்றிருந்தது. அது இந்திரனால் அது பிறகு அந்த தன்மை எழுந்தது. அது தனி வரலாறு, அடியன் அதற்குள் செல்லவில்லை. அப்போ இந்த கிரௌஞ்சகிரி அகத்தியரிடத்தை ஒரு நாள் தன்னுடைய வேலையை காமிச்சு, மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாயையில விழுந்து அந்த மாயைக்குள்ளேயே, ஏன்னா அந்த மலையுடைய தன்மை என்னன்னா இல்லாதது இருக்கிறது மாயை. அதான் கிரௌஞ்சகிரினா மாயை மலைக்குதான். கிட்டத்தட்ட மாயினோட அது உள்ள யாரெல்லாம் போறாங்களோ ஒண்ணு பாதையை மாத்தி விட்டுரும், இல்லைன்னா ஆளையே இல்லாம பண்ணிடும். அப்படி பல தன்மைகள் எல்லாம். ஆனா நல்லது செய்யாது. ஆக மொத்தம் அந்த வழியே செல்பவர்களையும் நல்லது செய்யாது. இப்படிப்பட்ட மலைக்குள்ள அகத்தியர் ஒரு சமயம் போகிறார். அப்ப அகத்தியர் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அகத்தியருக்கு தவறான வழியை காட்டியது. அந்த தவறான வழி போராடு போயிட்டே இருக்கும்போது பாதை காணாம போயிடுது. டக்குன்னு ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது, ஒரு பாதை தெரியுது, அதுக்குள்ள போனா கீழே விழுறாரு. இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் சிரிக்க அவருக்கு கோபம் வர
தன்னுடைய தண்டால என்ன பண்றாருன்னா அந்த மலையை வந்து அடிக்கிறார். அடிச்சதோடு இல்லாம ஒரு சாபமும் பண்றார். முருகப்பெருமான் கையால் நீ வதைப்படுவாய். அப்போதான் இந்த இந்த என்னுடைய தண்டு கையால் பட்ட அந்த ஓட்டைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருக்கை வேளால் நீ அழியப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபமும் கொடுக்க, அதன்படியே கந்தபுராணத்தில் நமக்கு சிந்தலம்பதி வந்த பிறகு சிந்தலம்பதியிலிருந்தே கிரௌஞ்சகிரியை முருகப்பெருமான் அழித்த நிகழ்வு அப்படின்றது நடைபெறுது. அதனால்தான் கிரௌஞ்சகிரியை அழித்த நிகழ்வு பல பாடல்கள்ல நமக்கு அருணநாத பெருமான் சொல்லியிருக்கார், கந்தபுராணம் பேசுகிறது, பல அடியார் பெருமக்களும் அதை அருளாளர்களும் நமக்கு பதிவு செய்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க, பக்குவ மலர்த்தொலையும் அக்குழி பட்டுழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேளால் அந்த வேலாயுதத்தால் அந்த மாயையை நீக்கினார். ரெண்டு பொருள் வரும். புராணமா பாத்தீங்கன்னா கிரௌஞ்ச மலையை பெருமான் நீக்கினான்னு பாக்குறோம். இன்னொன்னு அதனுடைய தன்மை என்னன்னா மாயை, மற்றவர்களை ஏமாற்றுது. அந்த தன்மையை பெருமான் அழித்தான் அப்படின்னு பார்ப்போம். அப்ப நம்ம மனதில் இருக்கக்கூடிய மாயையும் பெருமான் அகற்றுவார். வடிவேளால் மட்டும்தான் அது நடைபெறும். ஏனென்றால் சுவாமிக்கு பெயரே ஞானஸ்கந்தர், ஞானமூர்த்தி, பரம ஞானமூர்த்தி. அதனால தானே, ஏன்னா சுவாமி சிவபெருமானுக்கே குருவாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக வருது. ஏன்னா உலகத்துல எல்லாம் அறிந்தவன் சுவாமி. அந்த சுவாமிக்கே சுவாமிநாத சுவாமியா இருக்கிறதெல்லாம் பரம ஞானமூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்ப அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லும் போது விட்டருள்கை வடிவேடும். அது பெருமான் அழிச்சா எதை அழிச்சானா மாயை என்கின்ற குணத்தை தான் அழித்தான். அருள்கை வடிவேல், அதனாலதான் அந்த வார்த்தையை அங்க போடுற, அருள்கை வடிவேல் தான். அது உக்கிரமான வடிவேலா இருந்தா அதோடைய நிலைமையே வேற. அசுரன் இறந்துபட்டு மாண்டு போயிருந்திருப்பான். இருகூறான சூரன் உற்ற பெருவாழ்வுலாம் நடந்திருக்காது. அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். எப்பவுமே நீங்க சிவபெருமான் யாரெல்லாம் தகனம் பண்ணியிருக்காரு, அட்ட வீரட்டங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வாழ்வு இருக்கு. மன்மதனை சுவாமி எரிச்சார். எரிச்ச கவுத்துக்கு என்னாச்சு? ரதி கண்களுக்கு மட்டும் தெரியும்படி அனுக்கிரகம் பண்ணார். சரி, சுதர்சன சக்கரத்தால சுதர்சன சக்கரம் சுவாமியாலதான் நமக்கு இவருக்கு திருமாலுக்கு தரப்பட்டது. இப்போ ஒவ்வொரு வரலாறும் யமன் உதைக்கப்பட்ட போதும் மீண்டும் அவனுக்கு யமனுக்கும் என்ன ஆச்சுன்னா மீண்டும் சுவாமி பிறப்பு கொடுக்கிறான். அப்போ இங்க அழிக்கிறதுன்றது அசுரர்களை அழித்தல் அல்லது யாரோ ஒருத்தர் அழிக்கிறது இல்லை, அவர்களுடைய குணங்களை நீக்கி பக்குவப்படுத்தி மீண்டும் அவர்களை நெறிப்படுத்து. அதனால என்ன, தாயாய் தந்தையாய் சுவாமி அம்மையப்பனாதானே இருக்க. அப்போ அந்த விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும். அதனாலதான் விட்டருள்கை வடிவேலும் அப்படின்னு சொல்ற. அடுத்து திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லும் போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமானுடைய திக்கது மதிக்க தரு குக்குடமும் ரட்சை தரு, பெருமானுடைய அடையாளங்கள் என்ன? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அடிக்கன்னு சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு அடையாளம். நம்ம வேலுண்டு வினையில் குழுனா அதுக்குன்னு ஒரு லோகம் உண்டு, அதற்குன்னு ஒரு தலைப்பு உண்டு, அதுக்குன்னு சில நெறிகள் உண்டுல. அது மாதிரி இறைவனுக்குன்னு சில அடையாளங்கள் உண்டு. முருகப்பெருமானுக்கு அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு வருவது அவனுடைய சேவர் கொடியும் மயிலும், இது எல்லாம் தான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். அதனால்தான் திக்கது மதிக்க தரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். இது எதுக்கு சொல்றாங்க? முதல் என்னவுடனே குக்குடமும் எடுத்தவுடனே குக்குடம் சொல்றாங்க. இந்த குக்குடம் எப்ப கிடைச்சிச்சு? சூரசம்காரத்துக்கு அப்புறம் கிடைச்சிச்சா? அப்படிலாம் இல்ல, சூரசம்காரம் முன்னாடியே குக்குடம் கிடைச்சிச்சு. பரிபாடல்ல நமக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் தோன்றுகிறான். முருகப்பெருமான் தோன்றியவுடன், ஏன்னா முருகப்பெருமானுடைய தோற்றமே எப்படி நடக்குதுன்னா, எல்லோருக்கும் அறிந்து பெருமான் எப்படி அக்னி பிழம்பா வர்றதை மட்டும்தான் எல்லாரும் பாக்குறாங்க. முருகப்பெருமான் கார்த்திகை பெண்டீர்கிட்ட போய் வளர்ந்ததும் சரி, சரவண பொய்கையில குழந்தையா தவழ்ந்ததும் சரி, உமையம்மை அவர்கள் அறுவரையும் ஒன்றாக ஆக்கியதும் சரி, இது எதுவும் யாருக்கும் தெரியாது. அப்போ முருகப்பெருமான் எடுத்த உடனே விளையாட்டா என்ன பண்றான்னா, அட்டத்துக்கு பாலகர்களோட போர் பண்றான். அட்டத்துக்கு பாலகர்களோட போர் பண்ணும்போது வந்திருக்கிறது முருகன்னு யாருக்கும் தெரியல. ஏதோ போருக்கு யாரோ கூப்பிடுறாங்கன்னு போருக்கு போயாச்சு. போன எல்லாரும் இறந்துபட்டு விடுகிறார். அப்புறம் எப்பயும் போல சுவாமி சொல்லி, வா கொஞ்சம் பார்த்து 8 திக்கு பாலகர்கள் இல்லைன்னா 8 திக்கு கிடையாது, காவல் கிடையாது, உயிர்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ன உடனே மீண்டும் உயிர் கொடுக்கிறார். எல்லாரும் ஏன்னா அறியாமைதான்.
வந்திருக்கிறது பெருமான்னு உணரக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் தேவர். என்னதான் கைலாயம் போய் பெருமான தரிசனம் பண்ணக்கூடிய பக்குவமும் பெரும் வாய்ப்பும் அவர்களிடத்தே இருந்தாலும் சிவம்தான் இங்கு குழந்தையாக வந்திருக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை எதிர்த்தே போருக்கு வந்தார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு தராங்களாம். அக்னி பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஒரு கூரை எடுத்து குக்குடம்னு சொல்லக்கூடிய சேவர் கொடியாக நமக்கு தருவதாக பரிபாடல். ஓ சூரசம்காரத்துக்கு முன்னாடி இல்ல, முருகன் குழந்தையாக இருக்கும் போதே முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி வந்து விடுகிறது. சூரசம்காரத்துக்கு முன்னாடினா முருகப்பெருமான் பிறந்து கொஞ்ச நாள்லயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அப்பயே இதெல்லாம் வந்துருது. அதனால்தான் வைகாசி விசாகத்துக்கு இன்னொரு சிறப்பு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் பிறந்தான்னு சொல்லிட்டா அது தன்மை அழிந்து விடும், அது சித்தாந்தத்துக்கு மாறாக போய்விடும். அப்ப இந்த வைகாசி விசாகத்தை என்னங்க நாள் கணக்கு வச்சுக்கலாம்னா அந்த 6 அக்னி ஜோதி பிழம்புகள் உருப்பெற்று குழந்தை வடிவம் பெற்று அந்த 6 குழந்தைகளையும் உமையம்மை ஒன்றாக சேர்த்து அணைத்து ஒன்றாக்கிய நாள் தான் இந்த வைகாசி திருநாள் அப்படின்னு நமக்கு நம்முடைய பெரியவர்கள் இது இந்த நாளுக்கு ஒரு சிறப்பை நமக்கு சொல்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். இங்க வருவோம். திக்கது மதிக்கத்தரு, எல்லாத்திற்கும் மதிக்கத்தரு குக்குடமும் ரட்சிதரு சிற்றடியும் அப்படின்ற. அது என்ன ரட்சிதரு சிற்றடியும்? எல்லாத்துக்கும் மதிக்கத்தகு குக்குடம். குக்குடம் பத்தி சொல்லும் போது இன்னொரு சிறப்படி சொல்லணும்னு நினைச்சேன். படைப்பட்டு வேலன் பால் வந்து வாகை பதாக இன்னும் தடைப்பட்ட சேவர் சிடகடிக்க சலாதி கிழிந்து உடைப்பட்டு அண்ட கடகமும் உதிர்ந்து உடுபடலம் இடைப்பட்டு குன்றமும் மேரும் வெறுக்கும் இடிப்பட்டதுவேன்னு சொல்லி அலங்காரத்துல அருணநாத பெருமானே ரொம்ப விரிவா சொல்றாரு. என்ன பண்ணுதா, இந்த சேவல் சாதாரண சேவல்லாம் கிடையாது. அது அது கத்தக்கூடிய அந்த சத்தம் உலகத்துல இருக்க அசுரர்கள் எல்லாருக்கும் பயம் தரக்கூடிய சத்தமா இருந்துச்சு. அதோடைய சிறகினுடைய அது சிறகை அப்படி விசிறும் போது அந்த சராசரமும் அப்படி அதிர்ந்து போய் நின்றது. சிறக்குள் சலாதி விழுந்து உடைப்பட்டு அண்ட கடகமும் உதிர்ந்து உடுப்படலம் எல்லாம் உதிர்ந்து போய், ஏன்னா பெருமானுடைய அந்த ஆற்றல் அப்படிப்பட்டது. ஏன்னா தீயவை எதுவும் நல்லது எதுக்கும் ஒன்றும் ஆகாது, நல்லவை எதுக்கும் ஒன்றாகாது. யார் தீய குணத்தோடு இருக்கிறார்களோ, யார் தீமையின் வழி செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த சேவலனுடைய அந்த சத்தமும் அதனுடைய அசைவுமே அப்படி இடைப்பட்டு குன்றமும் மேருவும் வெறுப்பும் இடிப்பட்டதுன்ற. குன்றம்னா மேருன்னு சொல்லக்கூடிய மகாமேருன்னு சொல்லக்கூடிய அந்த மேருகிரி, அதுதான் உயர்ந்த கிரி. அதுவே அசைஞ்சு அப்படியே அசைஞ்சுதான், அதை அசைக்கவே முடியாது மேரு. ஏன்னா சுவாமி திரிபுரத்துக்கு போகும்போது மேருவை தான் வில்லா கொண்டு போறார். அப்படி வசத்தியான மலை. ஆனா முருகப்பெருமானினுடைய சேவலினுடைய அசைவுக்கு அது அதிர்ந்து போனதுன்னு சொல்லி நமக்கு ரொம்ப அழகாக அது ஒரு இடத்துல நம்மளுக்கு பதிவு செய்யறார். இது தவிர்த்து திருப்பூர் சன்னதி முறையில இதே மாதிரி ஒரு பாடல் உண்டு. தாரையும் சிரித்த திசையும் திரற்சிறை தன்புடைத்து எரித்து நிற சென்னி நிமிர்ந்து வாளையும் தொல் புவி நாகம் விரைக்க தோன்றா திரை மேகம் என மொழிக்கும் பெருங்கொடி சேவல் போரூரான் புண்ணியனே. ரொம்ப அழகா சொல்லும் போது என்ன சொல்லலாம், தாரையும் சித்த திசை திறன் சிறையும் தான் புடைத்து எரித்து நிற. இப்ப அக்னியினுடைய அம்சம்னு சொல்லணும். அதை நேரடியா சிதம்பரம் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, அது அக்னியினுடைய வடிவமாகவே தான் அந்த சேவற்குடி இருக்குதான். கீர்த்தி திசை சிறை தான் புடைத்த எரி நிற. ரொம்ப அழகா என்ன சொல்றாரு, எரி நிற சென்னி நிமிர்த்து, எரிகின்ற பிழம்பு போல இருக்கா. அது தன்னுடைய சென்னின்னு சொல்லக்கூடிய தடையை நிமிர்த்து வளைத்த தொன் புலி நாகம் விரைத்து, அதாவது புலியின் நகம் போல அதனுடைய குரல் இருந்து அப்படி நடுங்கு செய்கிறதா. தொல் புலித்தோல் விரைத்து தேன்றா முகில் போல் மேகம் வந்து இந்த மழை மேகத்துடைய இடியினுடைய ஓசம் போல் அதோடைய கர்ஜனை இருந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு சன்னதி முறையிலும் இந்த குக்குடம்னு சொல்லக்கூடிய கோழியினுடைய சேவர் கொடியினுடைய அந்த சிறப்பு பேசப்படுகிறது. வேணா ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு பல இடங்கள்ல சேவலுடைய பெருமான் காட்சி தரான்னு நீங்க செங்கோட்டு வேலவனை பாத்தீங்கன்னா சுவாமி அழகா சேவலை அணைந்தபடிதான் இருப்பார். செங்கோட்டு அதையும் நமக்கு அருணநாதர் அந்த திருப்புகழிலே ரொம்ப அழகா சொல்லவும் செய்வார் அப்படின்னு பார்ப்போம். அப்போ திக்கது மதிக்கதரு குக்குடமும்,
அப்பனா எல்லா திக்கும் இன்னும் பரிபாடல் திருமுருகாற்றுப்படையெல்லாம் போனீங்கன்னா எல்லா திருப்பரங்குன்றத்துல எல்லா மூலையிலுமே இந்த கொடி இருந்ததாம், சேவர் கொடி இருந்த அந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க அழகா திக்கது மதிக்க தரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும். அதான் வரார் ரட்சை தரு. ரட்சைனா ரக்ஷா பந்தனம்னு சொல்றோம். ரட்சைனா பாதுகாப்பு, ரட்சைனா பாதுகாத்தல். அப்ப ரட்சை தரு சமஸ்கிருத சொல் ரட்சை தரு. எது ரட்சை தரும்னா சிற்றடியும், அப்புறம் முற்றிய பன்னிரு தோளும். எது நம்மளுக்கு காப்பாத்துதுன்னா ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். ரொம்ப அழகா நாளின்சையும் இணைதான் இன்சையும் என்னை நாடி வந்த கோல் இன்சையும் கொடும் கூற்றன்சையும் குமரேசர் தாளும் சிலம்பும் தண்டையும். அப்படியே ஒரு வரிசை போடுறார். என்ன சொல்றாருன்னா, என்னை யார் என்ன பண்ண முடியும், நாமார்க்கும் குடியல்லோம்னு நம்மளுக்கு அப்பர் சுவாமிகள் சொன்னார்ல, அதே குரல் தான், ஆற்றே இல்லை. அப்பாவை சொன்னாரு, இது பிள்ளைய சொல்றேன். அருணாத பெருமாள் நாள் இன்சை, நாள் கிழமைன்னு சொல்றீங்க, இன்னைக்கு இந்த நாள் இந்த கிழமை இதை பண்ணாத அப்படின்னு சொல்றீங்க, என்ன பண்ண முடியும், நாள் இன்சையும் வினைதான் இன்சையும். ஒரு பெரிய பட்டியலே சொல்றீங்களே, நல்வினையும் சொல்றீங்க, தீவினையும் சொல்றீங்க, சஞ்சிதம் அப்படின்னு சித்தாந்தமா வேற நிறைய விளக்கம்லாம் இருக்கே. வினைதான் இன்சை, வினை என்ன பண்ண முடியும், நாள் இன்சையும் வினைதான் இன்சை. நாடி வந்து கோல் இன்சையும். குரு பயிற்சி ஆயிருக்கு, சனி பயிற்சி ஆயிருக்கு, இந்த மோதிரம் மாட்டுங்க அந்த மோதிரம் மாட்டுங்க எல்லாம் சொல்றீங்க. கோல் தான் நாள் இன்சையும், நாடி வந்து கோல் இன்சையும் கொடும் கூற்றுன்னு செய்யும். ரொம்ப அழகா சொல்லும் போது கூற்றுவனாகி எவனும் பொருள் வார்த்தை தீய சொற்கள் தான் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் தண்டையும் சண்முகமும் என் எதிரே தோன்றின். அவனுடைய திருவடி தோன்றுச்சுன்னா இது எதுக்குமே வேலை கிடையாது. ஏன்னா அவனுடைய திருவடிதான் இது அனைத்திற்கும் மேலானது. அவனது திருவடிதான் இது அனைத்திற்கும் உள்ளிருந்து நடத்தும். அதுதான் ரொம்ப ரட்சை தரு சிற்றடியும்னு சொல்லி நமக்கு ரொம்ப அழகா சொல்ற. ரொம்ப இத இன்னும் திருமுருகாற்றுப்படையில பார்க்கும்போது மால்வரை நிவர்ந்த சென்னுயர் வெற்பில் கிண்கிணி காலையே ஒன்சை சீரடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்ற. மால்வரை நிவர்ந்த சென்னுயர் வெற்பில், வெறுப்புனா மலை, இந்த வெற்பில் சென்னுயர் வெற்பில் கிண்கிணி ஆய ஒன்றியர் சீரடி. இமானுடைய அந்த திருவடி இப்படி உயர்ந்த அந்த மலைகளுக்குள்ளாம் அந்த ஓடிய திருவடியாம் அந்த முருகன். ஏன்னா குறிஞ்சி கிழவோன்னு தானே நம்மளுக்கு இலக்கியம் சொல்லுது. அப்படிப்பட்ட திருவடி அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுருக ஆற்றுப்படை நமக்கு அறிமுகப்படுத்துது. இன்னும் ரொம்ப சொல்ல போனா வகுப்புகள்ல சொல்லும் போது வகுப்பு நூல்கள் சுவாமி பண்ணியிருக்காரு அருணாத பெருமான். அதுல சொல்லும் போது சொல்வார், முதல் வினை முடிவில் பிறை பெயர் கயிர் கொடு முதுவடைய விழி சுழல வருகன் தூதன் கெட. ஏன்னா யமன் எப்படி வரானா பாசக்கயிறுலாம் வீசியவன் வரும்போது அதான் சொல்லுமோ ரொம்ப அழகா, முதல் வினையும் முடியில் பிறையேறு கயிர் கூட முதுவடைய விரைக்கழல் வருவன் தூதன் கெட. அவனுடைய தொழில் கெட எது துணை இருக்குன்னா அவனுடைய வேலை நடக்காது. ஏன்னா முருகப்பெருமான் இருக்கும்போது யமனுக்கு இங்க வேலையே கிடையாது. இப்போ இந்த ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும், அது என்னங்க சிற்றடி முற்றிய பன்னீரு தோல் ரெண்டுமே முரணா இருக்கு அப்படின்னா போர்க்களத்துக்கு அசுரர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரா சிங்கமுகன் வரானா, சிங்கமுகன் வந்து முருகனை பார்த்து அழகுல மயங்கி போய் நின்றான். அவனுக்கு என்னன்னா அவன் ரொம்ப வீரமா முருகனை பத்தி எல்லாரும் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அவன் எல்லாம் போர்க்கருவிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். அவனுடைய மனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ற எதிரியை எதிர்க்க போறோம் நம்ம அப்படின்னு அவனுடைய மனம் தயாராயிடுச்சு. வந்து பார்த்தா போர்க்களத்துல சிங்கமுகனுக்கு முருகன் எப்படி காட்சி தந்தானா, குழந்தையா நின்னானா. அவனுக்கு ஒண்ணுமே அந்த முருகன் அவன் மனசுல ஒரு கற்பனை பண்ணிட்டு இங்க வந்து பார்க்கும்போது இவன் குழந்தையா முருகப்பெருமான் நின்ன உடனே ஒண்ணுமே அவனுக்கு முடியல. அவனால இந்த குழந்தைய எதிர்த்து நான் எப்படி சண்டை போறேன் அப்படின்னு தான் நினைச்சான். ஆனா போருன்னு போனதுக்கு அப்புறத்துக்கு மாண்டு போனான். காரணம் என்னன்னா அவன் குழந்தைதான். அந்த பக்தியும் காதலும் ஒரு முறை வந்து விட்டால் நம் மனத்துக்கு அவன் குழந்தைதான். ஆனால் எங்கு அங்கு கொஞ்சம் ஆணவமும் கண்மமும் மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களினுடைய வாசம் படுகிறதோ அப்பதான் தெரியும் அவனுடைய 12 தோள்கள், இந்த 12 தோள்கள் எத்தனை பழமை வாய்ந்தது, என்னென்ன ஆயுதம் தாங்கும்ன்றது அப்பதான். ஏன்னா நீ குழந்தைன்னு நினைக்கலாம், பக்தியால் அனுபவருக்கு அவன் குழந்தைதான்.
பக்தி வலையில் படுவோம் தான், இதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு நாளும் அதில் ஆணவமோ அல்லது சிறிது சுயநலமோ இல்லை என்ன மாதிரி யாரும் பக்தி பண்ண முடியாதுன்ற எண்ணமோ எந்த காலத்துல வருகிறதோ இப்போ தெரியும் அவனுடைய கைகள் எப்படிப்பட்டது. அதை அவர் குறிப்பா வைக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, குழந்தைன்னு நினைச்சு அவனை ரொம்ப கொஞ்சு, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா என்ன மாதிரி ஒரு நாளும் கொஞ்ச முடியாதுன்னு நினைச்சிட்டா 12 கை தெரியும், 12 கையில என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியும், அப்புறம் நீ என்ன தப்பு பண்ணியோ அதுக்கான தண்டனை என்னன்னு அது ஒரு மாதிரி மறைமுகமாக தான் அந்த பொருளை வைக்கிறார் அருணகிரிநாத பெருமான். அதான் சொல்லுவோம், சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும். அந்த வார்த்தை நம்ம பார்க்கணும், முற்றிய பன்னீர் தோளும். அது ஏன் முற்றிய பன்னீர் தோல்னா, தக்கார்க்கு தக்கானாக நின்று தண்டனையும் தரக்கூடியதுதான் அதே கரங்கள் தான் வரத்தை இருக்கு. இப்போ நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் அப்படின்றது பொறுத்துதான் பெருமானிடத்தே இல்லை பிறரிடத்தை. அவன்கிட்ட நம்ம எப்படி வேணா நடந்துக்கலாம். ஏன்னா நம்மளும் அவனும் எத்தகைய உரிமையும் நம்ம காதலனா பாக்குறோமோ எப்படி வேணா நம்ம பாவனை நம்ம 2 பேரும் அவனுக்கும் நமக்கும் நடுவில் யாரும் வர முடியாது. ஆனால் எது முக்கியம்னா, அடியார்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம், பிற உயிர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் சொல்லும் போது முக்கிய பன்னீர் தோளும்னு சொல்லி ரொம்ப அழகா நமக்கு சொல்றாங்க. அடுத்ததா, செப்பதியும் வைத்த உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கருள்சை மறவையனே. செப்பதியம் அப்படின்னா வயலூர் திருத்தலத்துல வந்தவனே, அதாவது தலைமாணாக்கருடைய ஊமைகள்ல மாட்டை சொல்லுவாங்க. மாடு என்ன பண்ணும்னா அசை போட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மாணவன் என்ன பண்ணும்னா அசை போடணும். இப்ப இருக்க குழந்தைங்க அப்படி இருக்கான்னு என்ன கேட்காதீங்க. இப்ப இருக்க தலைமுறையே வேற, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா நமக்கு சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, மை அசை போட்டுக்கிட்டே இருக்கணுமா. இப்ப இருக்கவங்க எல்லாம் எதை அசை போடுறாங்க, மனப்பாடம் பண்ற பாடல்களே அவர்களால சொல்ல முடியாத ஒரு நிலைமையும் ஒரு சூழலும் இப்ப இருக்கு. திருவருள் அது எல்லாம் நிறைந்து நல்லபடியால் நடத்தி கொடுக்கும். அப்ப அதுக்கு வரேன்னா, அருணகிரிநாத பெருமானுக்கு அந்த குணம் உண்டு. எங்கேயாவது ஒரு தலம் போவார், அந்த தலத்து முருகனை தான் பாடிக்கிட்டே இருப்பார். திடீர்னு முருகன் எங்கேயோ ஏதோ சொன்னது ஞாபகம் உண்டு, அது உடனே இந்த திருப்புகள்ல சேர்த்து சொல்லுவார். திருச்செந்தூர்ல தான் இருப்பார், திடீர்னு கதிர்காமம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஒரு தலத்துல இருக்கும்போது இன்னொரு தலம்லாம் நினைவு வரும் அருணகிரிநாத பெருமான். முருகா நீ அதை சொன்னீங்க, முருகா நான் இதை பண்ணனே, டக்குன்னு அவருக்கு நினைவு வரும். அவர் அத பெருமான் அனுக்கிரகம் செய்ததை நினைவு கொண்டே இருப்பார். அது திருப்புகழ்னு சொல்றார். அப்படிதான் செப்பதையும் வைத்த உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள் செய்ய மறவேனை. செப்புன்றது தூய தமிழ் சொல். தெலுங்குலையும் செப்புதல் அப்படின்னா சொல்லு அப்படின்னு பொருள் வரும். செப்பு என எனக்கு அருள் செய் மறவேனே. இதுல இந்த பாடல்ல ரொம்ப அகச்சான்றா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, திருப்புகழ் திருப்புகழ் திருப்புகழ்ன்ற இந்த வார்த்தை சொல்றோம்ல, இந்த வார்த்தை அருணகிரிநாதர் தரல. இந்த வார்த்தை முருகப்பெருமானாலே தரப்பட்ட. முருகப்பெருமானே தான் இந்த நூலுக்கு திருப்புகழ்னு பேரிடுறார். அதுவும் உயர் திருப்புகழ். ஏன்னா நமக்கு தெரியாது திருப்புகழ் எப்படிப்பட்டதுன்னு, ஆனா முருகனுக்கு தெரியும் அந்த திருப்புகழுடைய சக்தி என்ன, அருணகிரிநாத பெருமான் என்னென்னலாம் பாடுவார், எதுக்காக பாடுவார், அதுல நம்மளுக்கு எத்தனை கிடைக்க போகுது, நாம் அதை எப்படி பயன்படுத்த போறோம், எல்லாம் தெரிந்தவன் முருகப்பெருமான். அதனாலதான் சொல்லும் போதே நான் ஏன் திருப்புகழ் மட்டும் உயர் திருப்புகழ் அவனை பத்தி சொன்னதுனால சொல்லல, அருணகிரி வாக்கு இருந்ததால் சொல்ல. பெருமான் என்னைக்குமே தனக்குன்னு பெருமான் சொன்னது கிடையாது. அடியார்களுக்கு இது எவ்வளவு பெரிய மருந்தாக இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சு சுவாமி சொல்றார். உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்ப எனக்கு அருள் செய் மறவேனே. அதை நான் மறப்பனா, என்னை நீ சொன்னியே. அப்ப இதுக்கு முன்னாடி சிற்றடியும் இதெல்லாம் என்னன்னா, அதெல்லாம் கண்டென்ட் உள்ள என்னென்ன இருக்கணும், எதை வச்சு இந்த சிவ குடும்பத்துக்கே ஒரு வழக்கம் இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா தமிழ் பாட பாட கேட்பாங்க. அப்படி யாரும் பாடலன்னா அவங்கள போய் பாட வச்சு கேட்பான். சரி, அவனுக்கு பாடவே வரலனாலும் அவனுக்கு அந்த பாட ஆற்றல் கொடுத்துருவாங்க, சொல் எடுத்து கொடுத்துருவாங்க, எழுதியும் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிவகுடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா இப்படிப்பட்ட குடும்பம் தான். கட்சியப்பர் கந்தபுராணம் எழுதணும்னு வராது. திகட சக்கடன்னு அடி எடுத்து கொடுத்தது முருகப்பெருமான் தான். டெய்லி உட்காந்து
அத மெய்ப்பு எல்லா திருத்தம் பார்த்தது, கரெக்ஷன் போட்டது யாருன்னா அதுவும் முருகப்பெருமான் தான். இதே வழக்கம் தான் அந்த குடும்பத்துக்கு. முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா சுந்தரருக்கு போய் பார்த்தா பித்தா பெரிய சூடின்னு அடி எடுத்து கொடுத்ததே சிவபெருமான் தான். சேக்கிலார் உலகெல்லாம் வந்து அடி எடுத்து கொடுத்ததே இந்த குடும்பமே இப்பதான். தமிழ் மேல சிவகுடும்பம் வச்சிருக்க அன்பை வந்து நீங்க அப்படிலாம் என்ன சொல்றது கணக்கு போட்டுலாம் பார்த்துவே. அவங்களுக்கு தமிழ் இருக்கணும். பாடலையா, உனக்கு பாட வரலையா, வா உன்னுடைய வெத்தலையை தரேன்னு அம்மா வெத்தலையை தருவா, காலமேகம் வருவாரு. இந்த குடும்பம் தமிழுக்காக, தமிழும் சைவமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தனி அழகு. நீங்க அதெல்லாம் ரசிச்சு பார்க்கணும். ஏன் பாடாத ஒரு வாயிலையும் முருகப்பெருமான் போய் பாடலாம் சார். அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் அவருக்கு பாடுறதுக்கு ஒரு சூழ்நிலை வேணும். அது என்ன வேணா உண்டு பண்ணுவார். ஒரு அசுரருக்கு கூட்டு வந்து கோயில போயிட்டு அடைக்க வைப்பார். அப்புறம் திருமுருகாற்றுப்படை பாட வைப்பார். எல்லாமே பண்ணுவார். தமிழ் வேணும், எப்படியாவது வேணும், எந்த முறையிலாவது வேணும். ஏன்னா அத்தனை உயர்ந்து. அதனால்தான் எனக்கருள் செய் மறவேனை விருப்பமோடு செப்பென எனக்கருள் செய் விருப்பமோடு சொல்றாரா சுவாமி. அதுதான் நம்ம ரொம்ப பார்க்கணும். தமிழ் மீது சிவகுடும்பம் கொண்டு இருக்கக்கூடிய விருப்பமோடு செப்பென எனக்கருள் செய் மறவேன். ஒரு வார்த்தை பதிவு பண்ணுவார் அருணகிரிநாதர். அதனாலதான் நீங்க இன்னைக்கெல்லாம் அருணகிரிநாதர் இருந்திருந்தா இந்த என்ன சொல்றது, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க, இல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணும். ஒரு வார்த்தை விடாம ரிஜிஸ்டர் பண்ணும். என்ன நடந்துச்சு, யார் வந்தா, என்ன அனுக்கிரகம் பண்ணா, என்ன இந்த தளத்துல என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் ரிஜிஸ்ட்ரேஷன். அது மாதிரிதான் சொல்றது. உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என எனக்கருள் செய் மறவேன். அதை நான் மறப்பேனா? இப்போ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்தீங்கன்னா சந்தோஷம். இது வரைக்கும் ஒரு பாட் இதை நீங்க ஒண்ணுன்னு பிரிச்சு பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும்னா, முருகப்பெருமான் அகச்சான்று அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு. ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி சொன்னதெல்லாம் என்ன சொல்றார், மயில் கிட்ட இருந்து துவங்குறார். மயில் கிட்ட இருந்து துவங்கி எதெல்லாம் வச்சு பாடணும்னா திருவடியை பாடணும், குக்குடம் ரட்சிதரு அந்த குக்குடம்னு சொல்லக்கூடிய சேவர் கொடிய பாடணும், வேலை பாடணும், கிரௌஞ்சகிரியை அழித்த நிகழ்வு, இது எல்லாம் முருகன் பத்தி. இது முதல் பகுதி நிறைவடைந்து விட்டு. இது ஒண்ணுன்னு போட்டு பிரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம அருள் செய் மறவேனை வரைக்கும் இருக்கிறத நீங்க ஒரு பகுதின்னு பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து, ஏன்னா நான் அந்த பொருள் அடிப்படையில சொல்றேன், பாடல் அடிப்படையில கிடையாது. பாடல் அடிப்படையில எங்க பிரிக்கணும்ன்றது உங்களுக்கு அந்தம் பிரிச்சே அம்மாவுக்கு நான் அமைச்சிட்டேன், அது வந்துடும். நம்முடைய உமா அம்மா அவர்களும் உங்களுக்கு குரல் பதிவா அதை எப்படி பாடணும்ன்றதையும் அமைச்சிடுவாங்க. இது வந்து பொருள் அடிப்படையில எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ரெண்டா இதை பிரிச்சுக்கிறோம். மொத்த திருப்புகழை ரெண்டா பிரிக்கிறோம். பக்கரவி சித்திரமணியில துவங்கி மறவேனை வரைக்கும் இருக்கிறது முருகப்பெருமானை குறித்தது. முருகப்பெருமான் திருப்புகழ்னு பெயர் சொல்லி அனுக்கிரகம் செய்ததை சொல்ற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் முருகன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்பதான் அண்ணா கிட்ட வரும். யார்கிட்ட வரும்? அண்ணா கிட்ட வரும். ஒரு பெரிய பட்டியல் ஒண்ணு போடுறாரு அண்ணாக்கு, அருணகிரிநாதர் பெருமாள். இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே இல்பொறி அவள் துவரை இளநீர் வண்டு. இக்குனா கரும்பு, அவரைனா உங்களுக்கு தெரியும். நற்கனிகள்னா பொதுவா ஜெனரல் லிஸ்ட் சொல்லிடுறாரு. பொதுவா பழங்கள், நீங்க உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ வச்சுக்கோங்க. நற்கனிகள் நல்ல கனியா இருக்கணும். அதாவது சுத்தமான தூய்மையான கனிகள், அதான் அதுக்குதான் நற்கனிகள். சர்க்கரை தெரியும் உங்களுக்கு, பருப்புனாலும் தெரியும், நெய்யினாலும் தெரியும், எள்னாலும் தெரியும். புரி அவள் துவரை, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இளநீர், வண்டு எச்சில் அப்படின்னா தேன், வண்டு எச்சில். பயர் வகைகள், அதுவும் பொதுதான். இந்த பயிர்கள்லாம் சொல்ல பயர் வகைகள். அப்ப வகைகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வகை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. பச்சரிசி பிட்டு, பச்சரிசியில செய்த பிட்டு. வெள்ளரிப்பழம், இடிப்பல் வகை, ரொம்ப சொல்ல முடியல, இடிச்சு எதெல்லாம் செய்வாங்களோ எந்தெந்த பலகாரமோ அதெல்லாம் வச்சுக்கோங்கன்ட்ட. இடிப்பல் வகை, பல்வகை நிறைய இடிச்சு செய்யக்கூடிய பல்வகை. தனி மூலம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து மிக்க அடிசில் கடலை, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றோம்ல, நம்ம சில பொருட்கள்லாம் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம்ல, சிற்றுண்டிகள் அப்படின்னு. அது மாதிரி மிக அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்ன சமத்த எனும் அருளாழி. இதெல்லாம் இப்பதான் வர. இதெல்லாம் ஒரு விநாயகர் சதுர்த்தினா என்னென்ன வச்சு வழிபாடு பண்ணணும்னா இதுதான் முறையான
லிஸ்ட். இளநீர்ல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. எச்சில் பயிர், அப்ப வகை, பச்சரிசி, பிட்டு, எல்லாமே நம்மளுக்கு பல்வகை, தனி மூலம், உங்களால என்னெல்லாம் முடியுமோ எது வேணா எடுத்து வைங்க. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. நற்கனிகள், பழம், ஒரு கொய்யாக்காவோ உள்ள ஒரு ஆப்பிளோ எது கிடைக்குதோ அன்னைக்கு. அப்ப வகைகள், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அப்பம், பச்சரிசியிலால செஞ்ச புட்டு, அதுக்கப்புறம் வெள்ளரி பழம், இடிப்பல் வகை, இடிச்சு செய்யக்கூடியது, முறுக்கு, இது எல்லாமே நீங்க அப்படி எடுத்துக்கலாம். தனி மூலம், தேனுன்னு சொல்லக்கூடிய தேன், திணை, நம்ம கிட்டத்தட்ட திணை வகைகள், தேனு, அது எல்லாமே நம்மளுக்கு இங்க சொல்றாங்க. இந்த 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 உணவுக்கெல்லாம் என்ன பொருள்னா, இது எல்லாம் ஒரு குணத்தை சொல்றது. பொதுவா உணவுகளுக்கும் குணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் சமயத்துல உணவு ரொம்ப 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 முக்கியமான ஒழுக்கத்துல வருது. சைவமா இருக்கணும். சைவமா இருக்கிறதுனா சமய சைவத்தை சொல்ல, உணவு சைவத்துக்கு ஏன் சொல்றோம்னா, நம் சமயம் அன்பினை வழிபடுத்துகிறது, அன்பின் வழி நடக்கிறது. உணவுகள் அப்படின்னு வரும்போது ஒன்றை கொன்று புசிப்பதுன்றது மரபு கிடையாது. அதற்குன்னு சில குணங்கள் இருக்கு. அந்த கொண்டு புசித்தல் அப்படின்றது குணமாற்றங்களை நமக்கு இதெல்லாம் இந்த சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் சொல்லப்படும். உணவுகளுக்கு அந்த குணத்தன்மை அப்படின்றது உண்டு. தண்ணிக்குமே அந்த தன்மை உண்டு, நீருக்கும் அந்த தன்மை உண்டு. இதெல்லாம் இயற்கை. ரொம்ப எளிமையா குணத்தை ஒருத்தவங்க மனசுல என்ன நினைக்குதோ அதை உணவு மூலியமா, அதனாலதான் சொல்லுவாங்க சமைக்கும் போது பேசக்கூடாது அப்படி. ஏன்னா நம்ம என்ன கருத்து பேசுறோமோ, எந்த எண்ணத்தோட சமைக்கிறோமோ, அன்போட சமைச்சா உணவு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதாவது வழக்கத்துல பழமொழியில ஒட்டாது, திட்டிட்டே சமைச்சா ஒட்டாதுன்னு கூட ஒரு பழமொழிகள்லாம் நம்மளுக்கு வழக்கத்துல. இதெல்லாம் நமக்கு குணங்கள் அப்படின்னு பார்க்கும். உணவுக்கு குணங்கள் உண்டு. உணவுகள் குணம் மாற்றத்தை செய்யும். அதனால்தான் பூசணை புரியக்கூடிய அன்பர்கள் சில உணவு வகைகளை தவிர்ப்பாங்க. ஏன்னா மனமாக சில விஷயங்களை உணவு தூண்டும். சில பொருட்கள், வெங்காயமா இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் தவிர்த்துருவாங்க. அது மாதிரி வாசனைக்காக சேர்க்கக்கூடிய இந்த பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகள்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. வெங்காயம், பட்டை, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் சில உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தி உண்டு. அப்போ அதனாலதான் அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர. இப்ப இதுல சொன்ன இது எல்லாமே சாத்வீக குணங்கள். இந்த நம்ம இப்ப ஒரு வருஷம் போட்டார்ல, அதெல்லாம் விநாயக பெருமான் சாத்வீக குணத்தோட வழிபாடு நம்ம செய்யணும்ன்றத ஒரு மறைமுகமாக நமக்கு வைத்து சொல்லப்படுது. நீங்க சுவாமிக்குமே இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில இந்த உணவு நெறிப்படிதான் நெய்வேத்தியமே ஆகும். சுவாமிக்கு சில கோயில்கள்ல உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு கோயில் விதிகளை மாறும். சில கோயில்ல உப்பு சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, பூண்டு சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில நெறிமுறைகள்லாம் உண்டு. அதனாலதான் உணவுக்கு நம்ம அத்தனை முக்கியத்துவம் தரோம். விரதம் இருக்க சொல்றதுக்கான காரணமும் அதுதான். அன்னைக்கு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான். உணவு மனதை மிக எளிமையாக தூண்டக்கூடிய சக்தி உடையது. அதுக்கு உள்ள என்ன போதோ அதுக்கு ஏத்த மாதிரி மனசு மாறும். உணவுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அதனால்தான் திணை, அந்தந்த நிலம் சார்ந்த உணவுகள்லாம் உட்கொண்டாங்க நம்மளுடைய பெரியவர்கள். 5 திணைனா 5 திணைக்கும் இந்தந்த அரிசி, இந்தந்த ஒழுக்கம், இந்தந்த இதுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் எப்ப மாறுச்சோ அப்பயே ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, மருந்து எல்லாம் ஏன் அதிகமாகுதுன்னா, அந்தந்த சூழலுக்கும் அந்தந்த நேரத்துக்கும் ஏற்ற உணவுகள் எடுத்துக்கொள்ளாத போது பல நோய்கள் பல விதத்தில் பல பெயர்களில் சூரபத்மன் தம்பி மாதிரி விதமா வரதான் செய்யும். பெருமான் தான் நமக்கு துணை இருக்க வேண்டும். அத ரொம்ப அழகா சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்ன சமர்த்தன். விநாயகனுக்கு பேரே என்னன்னா, நம்ம இன்னும் ரொம்ப விக்னங்கள் அப்படின்னா, விக்னம்னா பிரச்சனை, பிரச்சனையை நீக்கக்கூடிய. விக்னம் இல்லாம ஒரு வழிபாடு நடக்கணும்னா நம்மளுக்கு விக்னம் இருக்கக்கூடாது. அது எந்த விதத்தால விக்னம்னா, இயற்கையால இருக்கக்கூடாது. இயற்கையில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மனசால எந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. பொருட்கள்ல எந்த விதமான அபச்சாரமும் இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பொதுவா என்னன்னா, எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமானுடைய வழிபாட்டோடு செய்யும். இதுல யாருக்கும் இதுல விதிவிலக்கு கிடையாது. அதனால்தான் ஒரு நம்ம முன்னாடி திருப்புகழ் நம்ம பார்க்கும்போது சுவாமி திரிபுரம் தகனத்துக்கு போகும்போது கூட விநாயக பெருமான வழிபாடு செய்யாம போக இந்த சக்கரம் முறிந்ததாகவும் அதுக்கு வேறு சில அர்த்தங்கள் இருக்கு. அதை அடியே நான் போய் விளக்கிட்டதுனால அதுக்குள்ள நான் ஆழமா போல.
அந்த அந்த பொருட்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். விநாயக பெருமான் சிவபெருமானை விநாயக பெருமானுடைய வழிபாட்டை முதன்மை செய்தார் அப்படின்றதுக்காக நமக்கு இந்த புராண நிகழ்வு சொல்லப்படுது. அப்போ விக்னேஸ்வர பெருமான் விக்னங்களை நீக்கக்கூடியவன், அதனால அவனுக்கு விக்னேஸ்வரன், விக்ன ஈஸ்வரன். விக்னங்களை நீக்க சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை நீக்கக்கூடிய வழிபாடு சதுர்த்தி வழிபாடு. சதுர்த்தினா நான்காம் திதி அப்படின்னு நம்மளுக்கு நான்காம் பிறைன்னு சதுர்தசி அது மாதிரிலாம் நம்மளுக்கு சதுர்த்தி என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறது. அந்த நாள்ல விநாயக பெருமான வழிபாடு பண்றது அப்படின்றது மாதிரி. அப்ப அதான் சொல்ற. அப்போ விக்ன சமத்தன் என அருளாழி பெருமான் எப்படிப்பட்டவன்னா விக்னங்களை எல்லாம் நீக்கி கருணை மாக்கடல். ரொம்ப சொல்லும் போது ஆழின்ற கடல், கருணை மாக்கடல், கருணை கடலா பெருமான் நமக்கு இருக்கிறான். நம்மளுடைய விக்னங்களை எல்லாம் அருள் ஆழின்னு சொல்லி நமக்கு நிறைவு செய்து வெப்ப குடிலை சடிலவில் பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமான் என்றார். வெப்ப குடிலை சடிலவில் பரமன், பரமன்னா சிவபெருமான், பரம ஈஸ்வரன். பரமன் பரம்னா ஒருவன் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சாட்சாத் பரமேஸ்வரனை தான் பரமன் அந்த அந்த பதத்தையே நேரா யூஸ் பண்றாரு பெருமான், நேரடியாக பயன்படுத்துகிறார். பரமர் பரமன், பரம் பரம்னா அவன் தான். பரமே உனக்குன்னு சொல்றோம்ல, பரம்னா அவனுக்காக, அவன் மட்டும்தான். அந்த ஏகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரமன் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமானே. கிருபா சமுத்திரம்னு நம்ம விநாயக பெருமானை பார்த்து சொல்லிட்டு, கிருபா சமுத்திரம் கருணை பண்ணக்கூடிய சமுத்திரமா கடலா இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் இந்த கருணை எங்க இருந்து வந்திருக்கும்? அப்பா கிட்ட இருந்து தானே வந்திருக்கும். அப்ப அதுதான் சொல்லணும் போது பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமானே. இந்த கருணை எங்க இருந்து வந்திருக்கும்னா சுவாமி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்ப சுவாமியை சொல்லாம எப்படி இருக்கு? அப்ப அதான் சொல்லு, வெப்ப குடிலை சடில்வில் பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமான். இந்த வித்தக மறுப்புடைய பெருமான் இந்த சொல் அருணாத பெருமானுக்கு எப்படி வந்துச்சு? அதுதான் திருவருள். உண்மையாவே அதுதான் திருவருள். ஏன்னா உங்களுக்கு அந்த புராண நிகழ்வு தெரியும். விநாயக பெருமான் மூஞ்சூறு வடிவுல இருந்த ஒரு அரக்கனை அழிச்சு, அந்த அரக்கனை தான் தன்னுடைய வாகனமாகவே கொண்டிருந்தார். அவருடைய தோற்றமும் அதுக்காக தான் தோன்றியது. அவன் பல தொந்தரவுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனை அழிக்கிறது எந்திரம், விக்ன எந்திரம்னு ஒரு எந்திரம் இருந்துச்சு. அதை அழிக்கக்கூடிய வழியும் விநாயக பெருமான் மட்டும்தான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு 2 விதமான நிகழ்வுகள் சொல்லப்படுது. ஒண்ணு, தன்னுடைய தந்தத்தை உடைத்த இந்த தந்தம் சம்பந்தமா கிட்டத்தட்ட ஒரு 3 புராண நிகழ்வுகள். ஒண்ணு, அந்த விக்ன எந்திரத்தை அழிப்பதற்காக விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைத்தார் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, பரசுராமர் கைலாயத்திற்கு வருகை தந்திருந்த போது அவரிடையே ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையின் போது அது மூலியமாக அந்த தந்தத்தை உடைத்தார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சது மகாபாரதம் எழுதுனது. மகாபாரதம் வியாசர் சொன்ன வேகத்துக்கு எந்த எழுதுகோலும் துணை நிற்காத போது அவர் தன்னுடைய தந்தத்தையே உடைத்து எழுதினார்னு சொல்லி 3 புராண நிகழ்வுகள் இந்த தந்தம் உடைந்ததற்காக சொல்லப்படுகிறது. 3மே கிட்டத்தட்ட ஏற்புடையதுதான். பரசுராமர் புராணம் மட்டும் அது எந்த அர்த்தத்துல எந்த சூழல்ல வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா மத்த 2மே விக்ன எந்திரத்தை உடைத்ததற்காக எடுத்த. ஏன்னா பல தலங்கள்ல பெருமானி அந்த ஒற்றை கொம்ப தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய கோலத்தை நம்ம பாக்குறோம். இந்த வடிவங்கள் பல விநாயகர் ஆலயங்கள்ல இருக்கு. இன்றளவும் அந்த சூரசம்காரம் கூட நம்மளுக்கு பிள்ளையார்பட்டியில இந்த சூரசம்கார நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்லாம் பாக்குறோம். அதனால் அதுவும் ஏற்புடையதுதான். மகாபாரதம் எழுதியதை நமக்கு அருணகிரிநாத பெருமான் பதிவு செய்கிறார். அதனால அதுவும் ஏற்புடையது அப்படின்னு பார்க்கும். எப்படியோ விநாயகரை பார்த்தா ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கு. தந்தம் உடைஞ்சிருக்க வரை எப்படி சொல்றது? இன்னும் சொல்ல போனோம்னா உலக வழக்குல ஒருத்தருக்கு உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப நம்மளுக்கு மாற்றுத்திறனாளின்னு ஒரு சொல்லலாம் பயன்படுத்துறோம். ஆனா அதோட ஒரு அழகான சொல்ல முடியுமா அப்படின்னா, வித்தக மறுப்புடைய பெரும். வித்தகம்ன்றதுக்கு ஞானம்னு ஒரு பொருள் நமக்கு உரை தராங்க. ஆனா அந்த கொம்பதான் உடைஞ்ச அந்த கொம்பதான் சொல்ற. வித்தக மறுப்புடைய பெருமானி, வித்தகை அழகா இருக்கே பெருமானி, உனக்கு அது ஒரு அழகு, அது ஒரு கண்திஷ்டி பட்டா மாதிரி இருந்தாலும் அது வித்தக மறுப்பு. அது ஒரு அழகுலயே ஒரு அழகு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுதான் வித்தக மறுப்பு. உன்னுடைய அழகில் நீ எத்தனை அழகா இருக்க, அது ஒரு குறையாலாம் சொல்லாம உனக்கு அதுதான் சுவாமி அழகு. வித்தக மறுப்பு. நீ எதுக்காக நீ அந்த கொம்பை உடைச்ச? எங்களுக்காக தானே உடைச்ச.
எங்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக ரட்சை பண்ணணும் தானே சுவாமி பண்ண, எங்களுக்காக தானே மகாபாரதம் எழுதுறேன். அப்ப அதை சொல்லி வித்தக மறுப்புடைய பெருமானே, இது இந்த வரிதான் இது விநாயகருக்கான திருப்புகழ்ன்றதுக்கு சாட்சி. ஏன்னா முடிக்கும் போது விநாயக பெருமான சொல்லிதான் முடிக்கிறார். வில் பரமன் அப்பனருள் வித்தக மறுப்புடைய பெருமானின் நேரடியா விநாயக பெருமான்னு பொருள் வர்றதுனால இது விநாயக பெருமானுக்கு உரிய திருப்புகழ். முதல் பகுதி முழுவதும் முருகனாகவும் 2ஆம் பகுதி முழுவதாக விநாயகராகவும் 2 பேரையும் துதிப்பாடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழாக நமக்கு இந்த திருப்புகழ் அமைந்திருக்கிறது. சுருக்கமா அடியேன் ஒரு தடவை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். முதல் பகுதியில திருவடியில துவங்கி திருவடி பார்க்கும்போது மயில், இந்த மயில் எப்படிப்பட்ட மயிலாக இருக்கிறதுனா உதிரை போன்ற மயில். அந்த மயிலை உடைய பெருமான்னு சொல்லி ஓங்கார பரியும் இசையெல்லாம் நம்மளுக்கு பல இடங்கள்ல அதை சொல்ற. குறிப்பிட்டு திருப்புகழ்ல எதை அடிக்கடி பாடணும் அப்படின்னா, உன்னுடைய ரட்சை தரக்கூடிய அந்த குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் உற்றிய பன்னீருத்தோலும் இதெல்லாம் தான் பாடத்துக்கு வேண்டிய பொருள். உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்ப எனக்கருள் செய் மறவேனு, இதெல்லாம் பாடுன்னு நீ எனக்கு சொன்னிய பெருமானே, நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நேரா விநாயகரை பாக்குறார். விநாயகரை பார்த்தோன்னே ஒரு பெரிய படையல் போட்டிருக்காங்க. இந்த படையல் எல்லாம் நமக்கு எல்பொறி எல்லாம் பதிவு பண்றார். இளநீர் வண்டு எல்லாத்தையும் தனி மூலம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பெருமான் கருணா சாகரமா இருக்க, ஆழி அருள் ஆழி, அருள் செய்யக்கூடிய ஆழி. ஏன் விநாயக பெருமான அருள் ஆழின்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க எந்த வழிபாடுல இருந்தாலும் விநாயக பெருமான் தான் பிரச்சனை இல்லாம கொண்டு போய் சேர்ப்பார். அவையாருடைய வரலாறு நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியும். சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கலந்து நொடித்தான் மலையிலிருந்து நொடித்தான் மலைன்னு சொல்லக்கூடிய கைலாயத்துக்கு அஞ்சை களத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது வழிபாடுல இருக்கிறனால வழிபாடு நிற்க கூடாது, நான் அவனை வழிபாடு பண்ணிட்டு தான் போலன்னு விநாயகர் அகவலை பாடி முடிக்க அவங்களுக்கு முன்னாடியே கொண்டு போய் விநாயகர் சேர்த்தார். அப்போ விநாயக பெருமானை பிடிச்சா எவ்வளவு எளிமையா சுவாமி கிட்ட போய் சேரலான்றத பார்த்தோம். அதனால்தான் உங்களுக்கு விநாயக பெருமானுடைய வழிபாடு அத்துணை முக்கியத்துவமாக வைக்கும். எந்த பிரச்சனையும் ஹைவேஸ் தான், நேரா நடுவுல எங்கேயும் ஸ்டாப் கிடையாது, நேரா கொண்டு போய் சுவாமி கிட்ட நிறுத்திடுவார். அதனால விநாயக பெருமானு ரொம்ப சிக்கனை பிடிச்சு, நம்ம மணிவாசகர் சொல்ற மாதிரி சிக்கனை பிடித்தேன்ற மாதிரி கொஞ்சம் பெருசாதான் இருப்பார். நம்ம கட்டி அணைச்சிட்டா நம்மளுக்காக வந்துருவார். அவரை நம்ம ரொம்ப உறுதியாக பிடித்தால் நம்முடைய வழிபாட்டில் இல்லை, நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ, நம்ம நியாயத்தின் உட்பட்டு தர்மத்தின் வழி அன்பின் வழி சமயத்தின் நெறி உட்பட்டு எதையெல்லாம் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் பெருமானுடைய திருவுருள் கூட நிற்கும். அதாவது அருள் ஆழின்ற அருள் ஆழி கருணை கடல். ரொம்பலாம் வழிபாட்டுக்கு தேவை கிடையாது. ஒரு அருகம்புல் வைக்கலாம், ஒரு மஞ்சள் உருண்டை வைக்கலாம். நீங்க அவருக்கு வடிவம்னே ஒண்ணு கிடையாது, நீங்க எது வச்சாலும் அவர் அங்க வந்துடும். அவருக்கு ரொம்ப பெருசா ஆபாகன மந்திரம் ஆசனம் இதெல்லாம் முத்திரை காமிக்கணும், அந்த வேலை இந்த வேலை விசேஷ அர்த்தியை கொடுக்கணும், அதெல்லாம் கூப்பிட்டா வந்துடும். அதனாலதான் அருள் ஆழின்னு சொல்றாரு. அருள் ஆழி எளிமையான ஒரு வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு. அப்போ அதெல்லாம் சொல்லி வித்தக மறுப்புடைய பெருமானே, இந்த வித்தகம் இந்த கருணை அருளாழியா நீ எப்படி இருக்கனா உன் அப்பாதான் காரணம். இப்போ இன்ஷியல் சொல்ற மாதிரி பரமர் அருள் பெருமானேன்னு சொல்லி வித்தக மறுப்புடைய பெருமானே. இத்தனை அழகானவனுடைய உடைந்த தந்தம் இருக்குல்ல, அது உடைந்த தந்தம்ன்ற சொல்ல கூட பயன்படுத்தாம வித்தக மறுப்பு, அது வினோதமான மறுப்பு. நீ மாற்றமா இருக்க, மற்றவங்க எல்லாரோட வித்தியாசமா இருக்க, உன்னை நான் என்னன்னு சொல்றது, வித்தக மறுப்புடைய பெருமானேன்னு சொல்லி நமக்கு நிறைவு பண்றேன். இன்னைக்கு நம்மளுக்கு விசாக திருநாள்ல நம்ம இந்த திருப்புகழை தொடர்ந்து நம்ம மாதந்தோறும் சிந்திக்க இருக்கிறோம். அம்மாவுடைய இசையோடு சேர்ந்து நான் மாதந்தோறும் சிந்திக்க இருக்கிறோம். இதோடைய ஒரு நல்ல துவக்கமாக இந்த நாள் அமைந்திருக்கு அப்படின்னு நான் திருவள்ளுவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா பௌர்ணமி அப்படின்றது பொதுவாகவே வழிபாட்டிற்கு மிக 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 சக்தியான ஒரு நாள். அதிலும் நம் முருகப்பெருமானுக்கு நாம் யார கதாநாயகனா, யாருக்காக இந்த யாருடைய நூலை படிக்க போறோமோ, இப்படிப்பட்ட பெருமானுடைய விசாக நட்சத்திரத்திலே நம்ம கிட்டத்தட்ட முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா கைத்தலன்றைக்கு நீ பார்த்துட்டோம், அடுத்து இது பார்த்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு சின்ன என்ன சொல்றது உள்ள நூலுக்கான ஒரு சிறு அறிமுகம் சொல்லிட்டார். இந்த பாடலுக்குள்ள நீங்க திருப்புகள் உள்ளே போனா என்ன இருக்கும்னா, உக்குடம் இருக்கும், சேவற்குடி இருக்கும், ரட்சை தரு சிற்றடி திருவடி பத்தி இருக்கும். ஆனா விதவிதமா சொல்வார்.
எந்தெந்த தளத்துல எப்படி எப்படி அந்த திருவடி அனுக்கிரகம் பண்ணுச்சு, எந்தெந்த தளத்துல திருக்கரங்கள் என்னென்ன அனுக்கிரகம் பண்ணுச்சு, இது எல்லாம் இதுக்குள்ளதான் திருப்புகழை. ஒட்டுமொத்த திருப்புகழையும் நீங்க ஒரு 3 பொருளோட அடக்க முடியும்னா அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு. அந்த அருள் வடிவேள் அது இருக்கும், திருவடி இருக்கும், குக்குடம்னு சொல்லக்கூடிய சேவர் கொடி இருக்கும். உங்களுக்கு அப்பர் சுவாமியை பத்தி சொல்லும் போது சிவபெருமானும் இருப்பார். விநாயக பெருமான் பத்திய திருப்புகழும் இருக்கு. இதுல சொல்ல மறந்தது, அருள்ன்ற வார்த்தை மூலியமா மறைமுகமா உமையம்மைன்னு வச்சுக்கலாம். உமையம்மையும் வந்துருவார். திருமால் பத்தின குறிப்புகள் இது எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு துளி அறிமுகம் மாதிரியான ஒரு திருப்புகழ் தான் இந்த திருப்புகழ். இத துவக்க திருப்புகழ் இப்பதான் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா இந்த திருப்புகழ் கண்டிப்பா நித்திய பாராயணத்துக்கு உரியது. இந்த ஒரு 3 திருப்புகழ், முத்தை தெரு பத்தி திருநகை, அதுக்கப்புறத்துக்கு 9 தெரு தேனுமணி, கைத்தலன் ரைக்கனி, அதுக்கப்புறத்துக்கும் இந்த திருப்புகழ், இது நாளையும் கண்டிப்பா அடியார் பெருமக்கள் மனனம் செய்து தினம்தோறும் வழிபாட்டுல நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய திருப்புகழ் பயணத்துக்குன்னு இல்லை, நம்முடைய தினம்தோறும் நம்ம அன்னைக்கு அந்த நாள் துவக்கத்துல திருப்புகழோட ஆரம்பிங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், திருப்புகழ் வாழ்வை சிறப்படி திருப்புகழ் வாழ்வு தரு அந்த பெருவாழ்வு நீங்க அனுபவப்படுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அருள் அனுபவம் கிடைக்க வேண்டும். ஏன்னா திருப்புகழ் எப்படி ஒரு மருந்தாக இருக்கிறதுன்றத உங்க வாழ்க்கைக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்க உணர்வீங்க. ஏன்னா ஒரு மந்திரம், திருப்புகழ மந்திரம்னு சொல்லலாம், மருந்துன்னு சொல்லலாம். என் அடியனுக்கு வார்த்தை தான் கிடையாது திருப்புகழ் எப்படி சொல்லணும் அப்படின்ற வார்த்தை எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்வில் திருப்புகழ் என்ன செய்யுதுன்றத நான் அனுபவிக்கிறேன். என்னால சொல்ல முடியல, என்னால வாய் விட்டு அதை சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஏன்னா அத்தனை செய்து இருக்கிறது இந்த திருப்புகழ் என் வாழ்வில். அருணாத பெருமான் அத்தனை செய்து இருக்கிறார். ஏன்னா அதெல்லாம் அனுபவம் தான். என்னால சொல்லி உங்களுக்கு என் அனுபவத்தை கடத்த முயற்சி பண்றேன். ஆனாலும் எனக்கு சொல் தடுமாறி நிக்கிறேன்னா அத்தனை தந்திருக்கிறது இந்த திருப்புகழ், அத்தனை தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய அடியார் கூட்டம் இருக்குன்னா அதுக்கு அந்த திருப்புகழ் தான் காரணம். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒண்ணுமே தெரியாத சிறியனா இருக்கக்கூடிய, நாயினும் கடைப்பட்டவனா இருக்கக்கூடிய நான் பேசுறதையும் கேக்குறீங்க அப்படின்னா அது எல்லாம் இந்த திருப்புகழ் போட்ட பூச்சை. ஏன்னா அத்தனை தந்திருக்கிறது இந்த திருப்புகழ். அடியனுக்கு எத்தனை திருப்புகழ் மனப்பாடமா தெரியும்னு கூட எனக்கு சந்தேகம் தான் இப்ப. ஏன்னா இப்ப அப்படி ஒரு கேள்வி கேட்டா பயமா இருக்கு. உமானந்தினி அம்மாலாம் இருக்கும்போது மனப்பாடம் பத்தி பேசலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை இதுல எனக்கு எத்தனை திருப்புகழ் ஆனா நான் பாடிய போதெல்லாம் இந்த திருப்புகழ் எனக்கு அத்தனை தந்திருக்கு, அத்தனை அருள் அனுபவம். என்னுடைய வாழ்க்கையை விட்டுருங்க, வாழ்க்கையை பத்தி நான் சொல்லல, சமயத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கு ரட்சை தருன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது உண்மையா நீங்க திருப்புகழ் படிச்சீங்கன்னா அது எத்தனை காப்பாக இருக்கும்ன்றது உங்களுக்கு ரட்சை தான், அது ஒரு காப்பு தான். இன்னொரு திருப்புகழ் இருக்கு, நம்ம வகுப்பு வரும்போது அதை பத்தி சிந்திப்போம் என்னெல்லாம் திருப்புகழ் பண்ணும் அப்படின்னு. திருப்புகழ் பாடினே அருணநாத பெருமான் சொல்லுவோம். ஏன்னா அது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும், ஏன் தான் எழுதின நூலுக்கு அருணநாதர் தானே ஒரு ஸ்துதி சொல்லிக்கிட்டே இருக்கார், திருப்புகழ்னு ஏன் சொல்றாரு? அது அவர் எழுதுனதெல்லாம் கிடையாது, அது முருகப்பெருமான் தந்தது. அதனாலதானே திருப்புகழ் பாடி, அந்த திருப்புகழ் பாடின்னு ஒரு திருப்புகழ் தனியா இருக்கு. சுவாமி அதனால்தான் சொல்லும் போதே சொல்வார், அது முருகப்பெருமானால் தரப்பட்ட பெயர், அது முருகப்பெருமானால் நிறைய பேர் தவறுதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அருணநாத பெருமான் அவருடைய நூல்ன்றதுனாலே உயர்த்தி அப்படிலாம் கிடையாது. முருகப்பெருமான் ஆரம்பித்தது, அதை அருணநாத பெருமான் தொடர்ந்து பயணித்தார். இப்போ நம்மளுக்கு வாதா சுப்பிரமணிய பிள்ளை, செங்கல்வராய பிள்ளை, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அவர்களுடைய பெரும் பணியால நம்மளுக்கு செய்யும். உங்க வாழ்க்கையில எத்தனை திருப்புகழ் கத்துக்க முடியுமோ கத்துக்கணும். மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கலாம் சொல்ல மாட்டேன், கேளுங்க. டெய்லி திருப்புகழ். அடியார் பெருமக்களே, திருப்புகழ் அமிர்தம்னு சும்மாலாம் சொல்லல. அது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில திருப்புகழ் வந்துச்சுன்னா பல நிலைகளுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானின்ற மாதிரி உங்களுக்கு இந்த இகலோகத்துக்கு என்ன வேணுமோ அதுவும் தரும், சமய உலகத்துக்கு எது வேணுமோ அதுவும் தரும், ஞானத்தை தரும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு இதுதான் அம்மா அப்பா மாதிரி. திருமுறைகளும் திருப்புகழும் தான் நமக்கு தாய் தந்தை மாதிரி. ஏன்னா எப்படி நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா இதுதான் இதுன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்ம அருளாளர்கள் முருகன் இப்படிதான், முருகன் இத்தனை கைகள் இருக்கு, அவன் இத்தனை கருணை பண்ணுவான்,
அவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணுவான், நீ கவலைப்படாதன்னு எல்லாத்தையும் நமக்கு முருகன் அப்படின்ற அந்த ஒரு பெரும் கருணையான பேருள்ளாளனை நம்மளுக்கு சுத்தி காட்டுறதே திருப்பூர். நான் சொல்லும்போது கூட சொன்னேன், திருமுறைகள் 27 ஆசிரிய பெருமக்கள் பாடி போனாங்க. ஆனா சிவபெருமானுக்கு அத்தனை பேர் இருந்து பாடி பரவினார்கள். ஆனா அது எல்லாத்தையும் ஒரே ஆளா அருணகிரிநாதர் பண்ணிச்சு. ஒரே நபரா திருமுருகாற்றுப்படை துவக்கம்னு கூட வச்சுக்கோங்களேன். அது 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 அடுத்து தனி செய்தி. ஆனா அருணகிரிநாதர், அப்பர் ஞானசம்பந்த சுந்தரர், மணிவாசக பெருமான், நால்வர் என்ன பண்ணாங்களோ அது ஒரே ஆளா பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு கிடைச்சதே பொக்கிஷம். இது எல்லாத்தையும் நம்ம தினம் சின்ன சின்ன திருப்புகள்லாம் இருக்கு. அடியன் இனி அடுத்த மாதங்கள்ல இருந்து ஒரு பெரிய திருப்புகள், ஒரு சின்ன திருப்புகள்ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி போனாதான் ஒரு மாசத்துக்கு 2 திருப்புகழாவது நம்மளால சிந்திக்க முடியும். அதனால அடுத்த மாதத்திலிருந்து ஒரு பெரிய திருப்புகள், ஒரு சிறிய திருப்புகள், உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு சிறிய திருப்புகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அருணகிரிநாதர் வரலாற்றோடு தொடர்புடைய திருப்புகள் பெரிய திருப்புகழா வச்சு அப்படி நம்ம திட்டமிட்டு பார்ப்போம். இத்தகைய நாள்ல ஏன்னா இந்த நாளை இதுக்கு மேல சிறப்பா அடியேனுக்கு அமைஞ்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பெருமானை பத்தி இவ்வளவு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு தினம்தோறும் நம்ம வழிபாட்டு திருப்புகள் இருந்தாலும் இந்த வரிக்கு இது என்ன பொருள், இன்னும் வேற இதுக்கு என்னெல்லாம் பொருள் சொல்லலான்னு ஒரு 2-3 நாட்களா தொடர்ந்து திருப்புகள் புத்தகத்தோடையே கையோட இருக்க வைக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை தந்த இந்த வேலுண்டு வினையிலை குழுவை சார்ந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் மனமொழிமைகளால் நன்றி சொல்கிறேன். சிறியேன் பிழைகள் இருந்திருக்கும், அதையெல்லாம் பொறுத்தருள வேண்டும். நிறைகள் எதுவாவது இருந்தால் அதை எம்மை ஆளும் தியாகராஜ பெருமான் திருவடிக்கே போய் சேரும் சொல்லி இத்தகைய வாய்ப்பளித்த அனைத்து பெருமாக்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். உமானந்தினி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சிவபிரியமா அம்மா அவர்கள், மீனாட்சி அம்மா அவர்கள், வரவேற்பு நல்கிய அம்மா அவர்கள், இன்னும் அப்பாலே அடி சார்ந்தால் அடியாருக்கும் அடியேன்ற மாதிரி யாரையா சொல்ல மறந்துட்டேன்னா உங்க எல்லாருடைய எதிரோடையும் அடியை வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அம்மாவும் ரொம்ப அருமையா பாடினாங்க. உங்க இருவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுண்டு குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா ராகவன் ஐயா வாருங்கள் ஐயா. ஐயா நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா. சமயம் இருக்கீங்களா? சரி. அம்மா சிவாயனம் திருவடி வணக்கம். அம்மா சிவாயனமே. பெருமானுடைய பெரும் கருணையினாலே இங்கே நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த உமா அம்மா அவர்களுக்கும் சுரேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அடியனோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதாவது ஐயா நீங்க வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க சாமி. வீடியோ ஆன் பண்ணுங்க. சரி ஒரே நிமிஷமா. சரி அம்மா சரி சொக்கனதா. அதாவது ஒவ்வொரு முறையும் ஐயா நம்மளுடைய குடும்பத்துல கிட்டத்தட்ட பல முறை 2-3 முறை நமக்கு கந்த சஷ்டிலையும் பேசியிருக்காங்க, கந்த சஷ்டி விழாலையும் பேசியிருக்காங்க. இப்போ மற்றைய நிகழ்வுகளையும் பேசியிருக்காங்க. அடியேன் பார்க்குற ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்போ அந்த பேச்சினுடைய தன்மை, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தினுடைய மேன்மை, அவர்களினுடைய பணிவு, அதாவது நமக்கு ஞானம் வர 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 நமக்கு பணிவு அதிகமாகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயாவினுடைய அந்த பேச்சில ஒவ்வொரு விதமான அந்த மேன்மைகள் அடியனால உணர முடியுது. அவர்களுடைய அதாவது பேச்சாளர்களினுடைய ஒரு சிறந்த தன்மையே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொறுமைதான். அவங்க எவ்வளவு பெரிய கருத்துக்கள் சொன்னாலும் அதை அமைதியா அந்த ஒரு சாந்தமான மனநிலையில தான் அந்த வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வரும். அப்படி ஐயா ரொம்ப நல்ல கருத்துக்களை ரொம்ப தெளிவா அதை எடுத்து கொடுத்தது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையுமே பாத்தீங்கன்னா பெருமானுடைய கருணை அதுல தெரியுது. முருகப்பெருமானாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், விநாயக பெருமானை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அந்த உணவு முறையை பத்தி குருநாதர் சொல்லுவாரு, காளி எதற்கு நாக்க வெளியில வச்சிருக்கிறா, நாக்க நீட்டிட்டு இருக்கிறா அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தணும். முதல்ல நிப்பாட்டுறது நாக்கை நம்ம கட்டுப்படுத்தணும். நான் நினைச்சுக்கிட்ட பேச ஃபர்ஸ்ட் குறைக்கணும் அப்படின்னு தான் அதான் சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன்.
ஆனா அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாக்கு மூலமா ஃபர்ஸ்ட் நம்மளோட உணவை கட்டுப்படுத்தணும். உணவு கட்டுப்படுத்துனுச்சுன்னா கட்டுப்படும். மூச்சு கட்டுப்பட்டுச்சுன்னா மனசு கட்டுப்படும். மனசு கட்டுப்பட்டுச்சுன்னா மா இது நம்மளுடைய ஆன்மா கட்டுப்படும். எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக கிடைக்கும். அதனால நம்மளுடைய உணவு முறைகள்ல நம்ம ரொம்ப கவனம் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஐயா வந்து ரொம்ப சிறப்பா வந்து இது வந்து ஒரு கருத்து தான். ஐயா சொல்ல ஒவ்வொரு கருத்தையுமே வந்து அடியேன் வந்து ரொம்ப வியந்து பார்க்கிறேன். நிறைய புது புது விதமான ஒரு கான்செப்ட்ஸ் லைக் வந்து சிவ குடும்பமே வந்து தமிழுக்காக வந்து அவங்க வந்து அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தமிழ் அதாவது அவங்களுக்கு தமிழ் தான் வேணும். அவங்களுக்கா சொல்லதுக்கு யாரும் கிடைக்கல அப்படின்னா அவங்களே போய் அவங்களை ஆட்கொண்டு அவங்களுக்கு தமிழ் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள். இந்த ஐயா சொன்ன கருத்துக்கள், அம்மா பாடின பாடலும் சரி, ஐயா சொன்ன கருத்துக்களும் சரி, மேலோட்டமாக நம்ம வந்து சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அதை படித்தாங்க அப்படின்னா அதற்கு ஒரு அர்த்தம். ஐயா சொன்ன கருத்துக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு கருத்து இருக்கு. அதற்கு அடுத்த நிலை ஆழ்நிலையில ஒரு கருத்து இருக்கு. இன்னும் அதுக்கு அடுத்த நிலையில கூட அதே அந்த ஒரே சொன்ன வார்த்தைக்கு விதவிதமான கருத்துக்கள். அந்த ஒவ்வொரு கருத்துக்கள்லையும் ஒவ்வொரு ஆன்மாக்கள் எந்தெந்த நிலைப்பாட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அனுபவங்களை அந்த வார்த்தை தரும். இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த அருளாளர்கள், அவ்வளவு பெரிய மேன்மக்களினுடைய குணங்கள் அது. பெருமான் அப்படிதான் எல்லாருக்கும் திருக்குறள்ல இருந்து திருவருட்பா வரைக்கும் எல்லாமே அப்படிதான் இறைவன் வந்து வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி வந்து இங்க வந்து நம்மளுடைய குழுமத்துக்காக இன்று வைகாசி விசாக பெருமநாள்ல எழுந்தருளி பெருமானை பற்றி அவ்வளவு அற்புதமாக இந்த பாடல்களை பாடி அதற்கான இந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அடியார்கள் வந்து ஒரு முறை 2 முறை 3 முறை கேளுங்க. இதை நம்ம முழுவதுமாக கேட்க 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 ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான மேன்மைக்கு பொருந்திய அந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் அடியார்களுக்கு விளங்கும். வாழ்வு மேம்படும் என்று அடியேன் வந்து உறுதியாக நம்புகின்றேன். இங்க நமக்காக எழுந்தருளிய உமா அம்மா அவர்களுக்கும் நம்மளுடைய ஐயா அவர்களுக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றி. சுரேந்திரன் ஐயா அவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் மீண்டும் நீங்க எல்லாரும் இங்க எழுந்தருளி மிக சிறப்பாக வந்து இந்த மேடையை வந்து அலங்கரிக்கணும் என்று விருப்பமுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குழுமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய குழுமங்கள் இருக்கு. நான் அதாவது புகழணுங்கிறதுக்காக சொல்லல, ஒரு ஒரு மேன்மை நிலையை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற குழுமங்கள்ல இல்ல மற்ற விதமான குழுக்கள்ல இல்லாட்டினா இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க வருவார்கள், அடியார்கள் வருவார்கள், அவங்க பாடுறத பேசுறத காது கொடுத்து வாங்குவாங்க, அவர்கள் 2 நிமிடம் புகழ்வாங்க, அதோட மறந்துடுவாங்க. இங்க இந்த குழுமத்துல அந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். நாங்க ஒவ்வொருத்தவரையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாங்க உள்ளார வாங்கி எங்களுடைய வாழ்நாளிலேயே இதை நாங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அதனால இப்படிப்பட்ட அடியார்களுக்கு நீங்க எல்லாரும் அடிக்கடி எழுந்தருளி உங்களுடைய இந்த மேன்மை பொருந்திய இந்த விஷயங்களையும் இந்த தொண்டுகளையும் இந்த பணிகளையும் நீங்க செய்து தருமாறு அன்போட்டு கேட்டுக்கொள்கிறேன். இருவருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றிகள் சுவாமி. சிவாயனம் சிவாயனம். திருவடி வணக்கம். நன்றிங்கய்யா. அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. அம்மா உமா அம்மா ஒரு வார்த்தை பேசலாமே. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது. திருச்சிற்றம்பலம்மா. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி இணைஞ்ச ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது அதான் ஐயாவினுடைய அந்த விளக்க உரைக்கு அடியனுடைய இந்த திருப்புகளை பாடுறதுக்கு ஒரு தொடர்ச்சியாக இதை கொண்டு போறதுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுடைய அந்த ஆர்வமும் அதே போல ரொம்ப அழகா அதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஐயா இப்ப முன்னாடி பேசும்பொழுது ஐயா சொன்ன மாதிரி அதை தொடர்ந்து பயணமாக எடுத்துக்கொண்டு திருப்புகழை கத்துக்கிறதுக்கும் முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து பயணிப்போம்மா. திருவருளும் குருவருளத்துக்கு துணை செய்யட்டும். ரொம்ப அருமையா சுரேந்திரன் ஐயா பேசினாரு. ஐயாவினுடைய பேச்சு இன்னைக்குதான் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பை
ஐயா மூலமாக எனக்கு மீண்டும் வழங்கியதற்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இது உண்மையை சொல்ல போனா இது எப்படி பெருமான் வகுத்து கொடுத்தாருன்னே தெரியல. இன்னைக்கு விசாக நட்சத்திரன்றது நான் முடிவு பண்ணல, ஐயாவும் முடிவு பண்ணல. ஐயா முதல்ல பேசணும். ஐயா நீங்க மாசம் ஒரு திருப்பகுடம் எடுங்க ஐயான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. உடனே அடுத்த நிமிஷம் ஒத்துக்கிட்டாரு. அம்மா வேற ஒரு அடியார் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்களாம் என்ன சொல்றது, அம்மா எல்லாம் உங்களால பிடிக்க முடியாது. அவங்க பெரிய ஒரு ஓதுவார், நிறைய படிக்கிறீங்க, ஐயாவும் படிக்கிறாரு, நீங்களும் படிக்கிறீங்க. இருந்தாலும் இத நம்ம குடும்பத்துக்கோசரம் வர்றாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சொந்தம். அம்மாவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டது நான் மட்டும்தான். அவன் ஐயா கேட்கக்குள்ள வா அப்பா வரட்டுங்கய்யா, அவங்களுடைய குரல்லாம் ரொம்ப இனிமையான குரல், உங்களாம் கேட்கணுங்கய்யா, நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெருமாள் தான் முதல்ல நான் நன்றி சொன்னேன். ஆனா இன்னைக்கு விசாக நட்சத்திரம் அதுவுமா இது நடைபெறுதுன்றதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே. அந்த அளவுக்கு பெருமானையும் முதல்ல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிதான் அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு குருவரும் திருவரும் பூட்டி வச்சிருக்கு. அருமையான ஒரு பாடல். உங்க பாடல் அப்படியே மென்மையா காது கொடுத்து ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. ஐயாவுடைய விளக்கம் எப்பயுமே ஐயாவை நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஐயாவுடைய நான் கேட்டு கேட்டு எனக்கு நல்லா புரியுற தன்மை. ஏன்னா ஐயா அவ்வளவு அழகா விளக்கம் கொடுப்பாரு. அது ஆடம்பரம் இல்லாம தன்முனைப்புன்னு சொல்லுவாங்க, தன்முனைப்பு இல்லாம அவன் அடக்கத்தோட சொல்லக்கூடியவர் ஐயா. அவரை பத்தி நான் எத்தனை முறை சொன்னாலும் தகாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியா நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. கூப்பிட்டதும் ஒரு தடவை உண்மையா சொல்லணும்னா சஷ்டி திருவிழாவுல ஒரு ஐயா ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். அவர் ஒரு முஸ்லீம் தெரியாது எனக்கு, பேரை வச்சு நான் கண்டுபிடிச்சு சேர்த்துட்டேன். சேர்த்து உட்பட என்ன ஆயிப்போச்சு, ஐயாவில அந்த அவருடைய பயோடேட்டா கொடுக்கல, அவர் என்ன எடுக்க போறார், தலைப்பு கொடுக்க எதுவுமே கொடுக்கல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்ட்டாரு. கடைசி 4-5 நாள் தான் இருக்கு. அந்த நேரத்துல ஐயாவுக்கு நான் போன் போடுறேன். எப்படிதான் பெருமான் வகுத்த கொடுத்த ஐயாவுக்கு சொன்னேன், ஐயா நான் பேசுறேங்கம்மா, உடனே உங்களுக்கு நான் ஒரு தலைப்புல நான் பேசுறேம்மான்னு சொல்லி நாங்க கொடுத்த தலைப்புல ஐயா பேசினாரு. இது நான் என்ன ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம்தான். அதெல்லாம் உடனே ஒத்துக்கிட்டாரு. அதனால அன்னைக்கு தலைப்புக்கு தகுந்த மாதிரி அவர் அழகா விளக்கமும் எடுத்தாரு ரொம்ப சிறப்பான முறையில. இது கூப்பிட்டதுக்கும் உடனே வந்தாரு. இன்னைக்கு அதே மாதிரிதான் பெருமான் வகுத்து கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறோம். இது மாசம் மாசம் நடைபெறுன்றதுல அடியனுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி. ஏன்னா திருப்புகழ் சொல்ல முடியாத ஒரு திருவருள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்க திருவடியெல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். சிவாய நம. அதான் அம்மா கிடைச்சது எனக்கு. இது 2வது முறையா அம்மா வந்திருக்கீங்க நம்ம குடும்பத்துக்கு. ஐயாவது 3 நினைக்கிறேன், 3வது முறை நினைக்கிறேன். அதான் இல்லையா, 3வது முறை, 5வது முறை. அப்பா அப்பா நன்றிங்கய்யா. வாருங்கள் ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்கய்யா. அம்மா நீங்க பாடுறீங்களா, நான் பாடுவாமா? பாடுங்கம்மா. வழாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவிலாதுகள் வாழ்க நான் மறை அரங்கள் போங்க நற்றவம் வேள்வி கொள்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அம்மா ஆரியரு தடந்தோர் வாழ்க பாடிடுங்கம்மா. ஆரியரு தடந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிலே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேர் எரிய மங்கை வாழ்க யானிதன் நன்கு வாழ்க மாநிலவள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாருதான். நன்றிங்கம்மா. அருமையான ஒரு இன்னைக்கு நினைவு ரொம்ப அப்படியே மனசுல அப்படியே பதிகிற மாதிரி இருந்தது ஐயா பேசுறது. அப்படியே ஒவ்வொரு பாடலுடைய விளக்கமும் ரொம்ப சிறப்பு.